அங்கே ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு, அதை நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நான் போய் ஒளிஞ்சிக்கலாம் முடியாது. அவர் எங்களுக்காக தான் வந்தார். இந்த படத்தை பிடிச்சி இந்த படம் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு டிசையரில், ட்ரைவில் தான் அவர் கொஞ்சம் ஓவர் எக்ஸைட்டடாக சில விஷயம் பேசியிருந்தாங்க. பெரிய சோஷியல் இஷ்யூ அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபிலிமில், ஹைலி இம்பார்ட்டண்ட் அண்ட் இட் ஹேஸ் டு பி அப்ரிஷியேட்டட். இந்த கேள்வியை வந்து ப்ரெஸ் மீட்லலாம் கேட்டாங்க. நான் ஒருத்தர் 24 நேரம் குடிக்கிறான், அதை பற்றி நீங்கள் கேட்கல, ஒரு பெண் கிட்ட இந்த கேள்வியை நீங்கள் கேட்குறீங்களே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இல்லை, இது ரொம்ப உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இதை நீங்கள் ரைட் ஸ்பிரிட்டோட ரிலேட் பண்ணிக்கிட்டு இதை அக்னாலஜ் பண்ணுறதுங்கிறதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஹஸ்பண்ட் குடிச்சு அடிக்ஷனில் பண்ணுற டார்ச்சரை ஃபேஸ் பண்ண முடியாமல் 1 இயராக அவங்க ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம்னா இந்த 2 குழந்தையும் பெயின் இல்லாமல் ஈஸியாக எப்படி கொள்வது, இதுதான் நான் வந்து தேடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போதே என்கிட்ட அழுதுகிட்டே தான் வந்து மின்னல் முரளி வந்ததுக்கப்புறம் 250-260 டேஸ் கேப்பே இல்லாமல் நடிச்சேன்னு சொல்கிறார் மலையாளத்தில். கிட்டத்தட்ட 14-15 படம் பண்ணிட்டு இருந்தார். அந்த டைமில் தான் இதுக்கான ஸ்கிரிப்ட் கொடுக்குறது, பேசுறது, இதுக்கான ரெஃபரன்ஸ் வீடியோலாம் ஷூட் பண்ணி அவர்கிட்ட கொடுப்பேன். இந்த மாதிரிலாம் இருக்கணும், நான் பாடி லாங்குவேஜ் அப்படி இப்படின்னு சொல்லுவேன். அதெல்லாம் கவனிப்பார், ஸ்கிரிப்டும் படிப்பார். ஷூட் முடிச்சுட்டு வந்து லேட் நைட்டில் அந்த மாதிரிலாம் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். சேம் சைடு வந்து ரீஹேப் சென்டர்ஸ் இவ்வளோ ஒஸ்ட்டாக எப்படி இருக்கா அப்படின்னா அதில் சில உண்மைகள் இருந்தாலும் நிறைய பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்காங்க, நிறைய பேர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்காங்க. ஹாப்பினஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டை யார் வந்து ரொம்ப சரியாக ஜென்யூனாக ஃபேஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணுறாங்களோ அவங்களால தான் வந்து அவங்களோட ஃப்யூச்சரையும் டிட்டர்மைன் பண்ண முடியும், ஆஸ் வெல் அஸ் அவங்க பாஸ்டையுமே வந்து. வெல்கம் டு தோஷி டாக்ஸ். எனக்கு இந்த பாட்காஸ்ட் ரொம்ப ஸ்பெஷல். ஒவ்வொரு பாட்காஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த பாட்காஸ்ட் ஏன் ஸ்பெஷல்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் ஒரு 3 வீடியோ பண்ணியிருந்திருக்கேன். எல்லாருமே கேட்டாங்க, மெனக்கெட்டு ஆட்களை கூப்பிட்டு கேமராலாம் போட்டு நீ இந்த விஷயம் பண்ணியே அதில் எவ்வளோ வியூஸ் வந்துச்சு, நீ எவ்வளோ சம்பாதிச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டாங்க. அந்த கேள்வி வந்து எனக்குள்ளே என்ன பண்ணுச்சுன்னா, எவ்வளோ பண்ணுறோம், இந்த விஷயத்த வாட்ச் பண்ணல, பட் நம்ம ஒரு காஸ்க்காக பண்ணக்கூடியதை யாரும் பார்க்கல அப்படிங்கிறது எனக்கு வருத்தமாக தெரியல. ஒரு 1000 பேரோ ஒரு 200 பேரோ யாராக வேணா இருக்கட்டும், ஒரு நபருடைய வாழ்க்கை அதை சேஞ்ச் பண்ணிச்சு, நான் சந்தோஷம் நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்படி ஒரு காசோட ஒரு அழகான படம், ரொம்ப யதார்த்தமாக எல்லா ஆடியன்ஸ்க்கும் ஒரு பிக் ஸ்க்ரீனில் கொண்டு வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த விஷன் இருக்குது பாருங்கள். அந்த விஷனுக்காகவே இந்த டிரெக்டர் என்னோட ரொம்ப ஃபேவரட் ஆகிட்டார். தினகரன் சிவலிங்கம் அவர்கள் இருக்காங்க, பாட்டில் ராதா திரைப்படத்தோட டிரெக்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் வந்து உங்களோட எல்லா இன்டர்வியூவும் பார்த்துட்டேன். நீங்கள் எல்லா இன்டர்வியூலும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் வாசிக்கிறது, உங்களுக்கு பிடித்த படங்கள் அண்ட் பாட்டில் ராதா எப்படி நடந்தது, அந்த காஸ்டிங் எல்லாத்த பற்றியும் பேசிட்டீங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு உமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தோம், ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரக் அப்யூஸில் பாதிக்கப்பட்டு அதுலேருந்து மீண்டு வந்த நபர்கள் இன்றைக்கி லைஃப்பில் எவ்வளோ நல்லா இருக்காங்கிறவங்கள பார்த்ததுனாலையும் அதை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்டேன். தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் ஃபர்ஸ்ட் இந்த பாட்காஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஃபில்ம் அகைன். பார்த்துருக்கீங்களா? எனக்கு ஏன் படித்ததுன்றதை நான் சொல்லிடுறேன். ஒரு யதார்த்தமான படம் கொடுக்குறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். இந்த படம் எந்த வகையில் யதார்த்தம் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாத்துலேயுமே எது ஃபேக்டோ அதை காட்டியிருக்கீங்க. முதல்ல அதுக்கு ஒரு தைரியம் வேணும். பாட்டில் ராதாவில் இதெல்லாம் கமர்ஷியல் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதெல்லாம் கமர்ஷியல் ஃபேக்டர்னு ஃபஸ்ட்டு சொல்வீங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். பாட்டில் ராதாவில் இதெல்லாம் கமர்ஷியல் ஃபேக்டர்னு தினகரன் சிவலிங்கம் திங்க் பண்ணுறது என்ன? ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அது ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு ஹாப்பியான எண்டிங்கை நோக்கி போதில்லை. அது வந்து ரொம்ப கமர்ஷியலான விஷயந்தான் நான் நம்பினேன். நான் அப்படி தான் நம்பி தான் ஒர்க் பண்ணேன். அண்ட் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு நிறைய கேரக்டர்ஸ் இருக்குல்ல, ரீஹேப் சென்டர்ஸ்குள்ளே இருந்தாலுமே ஒவ்வொருத்தவங்களுமே வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் மீட் பண்ணாத இண்டிவிஜுவல்ஸ். அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட பேசுகிறது, அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஹியூமர், அதெல்லாமே வந்து ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணும் அப்படின்றத ட்ரஸ்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருந்தோம். அந்த வேர்ல்டே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ல்டு தான் நான் நினைக்கிறேன். ஒரு டைல்ஸ் லே பண்ணுற ஒரு மேஸ்திரி, அவனுக்கான ஆஸ்பிரேஷன், ட்ரீமு, அதை அவன் அக்கம்ப்ளிஷ் பண்ண போகிறது, அதோட ரைஸ் அண்ட் ஃபால் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அது மாதிரியான ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற கான்ஃப்ளிக்ட்டு, அவங்க திரும்ப ரீயூனைட் ஆகிறது அப்படிங்கிறதுலாம், இது எல்லாமே ரொம்ப கமர்ஷியலாக பாப்புலர் ஆடியன்ஸோடு ரிலேட் பண்ணிக்கிற இமோஷன்ஸ் தான். நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் இதை திரும்ப 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 ஒர்க் பண்ண ஒரு இதுதான் இது.
ஸோ அதனால் நம்ம ஒரு ஆர்ட் ஹவுஸ் ஃபில்மோ இல்லை நான் கமர்ஷியல் ஃபில்ம் பண்ணுறன்ற சென்ஸ்லலாம் நான் பண்ணல. இது ரொம்ப ரெலவெண்ட்டாக கமர்ஷியல் ஃபில்ம்ன்ற மாதிரி தான் நினச்சி பண்ணேன். இன்ஃபேக்ட் நிறைய ஹியூமரஸ் எபிசோட்ஸ் வந்து இப்போ 2 hour 25 minutes படம் இருக்குது. ஒரு 5 minutes அதெல்லாம் எடுத்தால் கூட அந்த ஃபில்ம் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக ட்ரிம் டவுன் பண்ணியிருக்க முடியும். ஆனால் எனக்கு அது லிட்டரலாக அது வேணும் தான் நினச்சேன். எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் அந்த பாரில் குடிக்கிறதுக்கு ஒருத்தனை ஏமாற்றி கூட்டிகிட்டு போகிறது, ஃபஸ்ட் ஹாஃபில் புதுசாக ஒருத்தர் வந்து ஒரு ரவுடி மாதிரி ஒருத்தர் வந்து அமக்கலம் பண்ணுறதுலாம் இருக்கும் அங்கே. அதெல்லாம் டெலிபரேட்டாக நம்ம வேணும் டு என்டர்டெயின் பீப்புள் அப்படிங்கிறதுக்காக தான் அதை வச்சுருந்தோம். இதெல்லாம் தான் நான் கமர்ஷியலான ஒரு இதுவாக பார்க்குறேன். நான் எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் இதெல்லாம் ரொம்ப கமர்ஷியலாக பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா, இந்த புரட்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. புரட்சி வந்து சைலண்ட்டாக நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாருக்கிட்டையும் நடந்துட்டுருக்கு. அது வந்து டெலிபரேட்டாக நம்ம காட்டணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய நான் ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன். அதாவது இந்த படத்தில் அஞ்சலம் அப்படிங்கிறவங்க தன்னோட லைஃப்பை அவங்க டிசைட் பண்ணி அவங்க வெளியில் போகக்கூடிய அந்த காட்சினால் அந்த கேஸ் ஐயோ அவ்வளோதானா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. பட் நான் ஏன் சாவணும் உனக்காக அப்படின்ற அந்த ஒரு கேள்வி. அப்புறம் அவங்களுக்கு ஒரு அன்பு இல்லாத ஒரு இடத்துல கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு அன்பு வந்துச்சுன்னா அது எனி ஹியூமன், அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அக்செப்ட் பண்ணத்தான் போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு காட்சியை வச்சிங்க பாருங்கள். ஹேட்ஸ் ஆஃப். சொல்லுங்களேன், என்ன சொன்னாங்க எல்லாரும்? இந்த கேள்வியை வந்து ப்ரெஸ் மீட்லலாம் கேட்டாங்க. நான் ஒருத்தர் 24 மணி நேரம் குடிக்கிறான், அதை பற்றி நீங்கள் கேட்கல, ஒரு பெண் கிட்ட இந்த கேள்வியை நீங்கள் கேட்குறீங்களே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு நான் நினைக்கிறத விட ஃபஸ்ட்டு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இதை நீங்கள் ரைட் ஸ்பிரிட்டோட ரிலேட் பண்ணிக்கிட்டு இதை அக்னாலஜ் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம சரியாக தான் அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. எனக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து அப்படி ஒரு விஷயம் வந்து ஸ்க்ரீனில் காமிச்சு நார்மலைஸ் பண்ணணுங்கிறது தான் என்னோட நோக்கமே. முதல்ல இப்படி ஒரு விஷயம் இருக்கட்டும், நிறைய பேர் இதை இன்னுமே அப்படி ஃபர்தராக வேறு மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போயிருக்கணும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, கேட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இதை வந்து இது ஒன்றும் பெரிய அப்படியே இப்போ இதெல்லாம் கிடையாது, அப்படி நம்ம பயங்கரமாக ஒரு ரெவல்யூஷனைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது ரொம்ப இயல்பாக கேஷுவலாக இருக்க ஒரு விஷயமா ஸ்க்ரீனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறது. இன்னொன்று, அதை தாண்டியுமே அவன் திரும்ப அந்த பெண்ணை வந்து அதை பற்றி ஒரு சின்ன சலனம் கூட இல்லாமல் அவளை திரும்ப நேசிக்க முயற்சி செய்கிறதும் வென்றெடுக்க அவன் ஃபைட் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் அவனை வந்து நான் நினைக்கிற ஹீரோ அங்கே தான் போகணும். அப்படி தான் நான் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி தான் எழுதுகிற ஹீரோவை ப்ரெசென்ட் பண்ணுவாங்கள்ல. நான் க்ரியேட் பண்ணுற ஹீரோ அந்த இடத்துக்கு தான் போகணுன்னு தான் நான் யோசித்தது. அதுதான் நீங்கள் ரொம்ப சரியாக அட்ரஸ் பண்ணி. எனக்கு என்னென்னா, இது நான் ஒரு பேலன்ஸாக பார்க்குறேன். இப்போ இந்த பெண்ணுக்குமே ஒரு 10 வருஷம் போச்சு, என் 10 வருஷத்தை திருப்பி தருவியா அப்படின்னு அவங்க கேட்கும்போது நிஜமாவே இங்கெல்லாம் தொண்டை அடைச்சிரும்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு எம்டி ஒரு வாய்ட்னஸில் இருந்த ஒரு பொண்ணு மறுபடி அவன் திருந்தினாலும் மறுபடி ரிலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் அவள் ஓகே இதெல்லாம் நடக்கும், என்னோட லைஃப்லையும் இட் வாஸ் ஆல் பார்ட் ஆஃப் லைஃப், நான் அதை தாண்டி மறுபடியும் ஐம் கிவிங் எ சான்ஸ்னு வரும்போது அவளும் அங்கே ஹீரோ ஆகிடுறா, இல்லை அஞ்சலமும் வந்து ஹீரோ ஆகிடுறா. 2 பேரோட பேலன்ஸ் வந்து ரொம்ப அழகாக ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தீங்க. இதில் எதுவுமே வந்து தவறும் இல்லை, இது ரொம்ப யதார்த்தம் அப்படிங்கிறத நீங்கள் காமிச்சிருந்தீங்க. இதை டிஸ்கஷனில் நீங்கள் கொண்டு வரும்போது உங்களோட டீம் கிட்ட நான் இது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி ஒரு காட்சி இருக்குது, இப்படி ஒரு விஷயம் நம்ம வந்து அப்ரைட்டாக காட்ட போகிறோம், பட் சட்டிலாக தான் அது படத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் தாட் ப்ராசஸ் போச்சு, என்னெல்லாம் சொன்னாங்க? இல்லை, நம்மளோட அசோசியேட்ஸு ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு வந்து இது வந்து யாருமே வேணாம் அப்படிங்கிற சென்ஸில் இல்லை. அந்த மன அமைப்போடு என்னோட யாரும் கிடையாது வச்சுக்கோங்களேன். அப்போஸ் பண்ணுற மாதிரி யாரும் கிடையாது. ஆனால் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இப்போ அவன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப சென்சிபிளான ஒருத்தனாக இருக்கான். அவன் கூட வர ஒருத்தவன், இவன் வரும்போது ஒதுங்கி நிற்கிறான், ஹாஸ்பிட்டல்லே வந்த உடனே விலகி போகிற ஒரு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கான். அவனோட இவளுக்கு ஒரு வாழ்க்கை வந்து கண்டினியூ ஆகணும். அது அங்கேருந்து பார்த்துருந்தா அவனோட வாழறது, அப்படி ஒரு லைஃப் தொடர்றது தானே சரி, அப்படி ஒரு விஷயத்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கொஷின் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் அந்த கேள்வி இருந்தது. அப்படி தான் இருந்தது. மற்றபடி வேறு இதுக்கு ஆப்போசிட்டில் சிலர் வந்து ப்ரெஸ்ஸில் ப்ளஸ் ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் சிலருக்கு வந்து அந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு விஷயம் இல்லாமல் இருந்திருந்தால் நம்ம அந்த பொண்ணுக்கு கோயில் கட்டி கும்பிட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோவில் தியாகமெல்லாம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கான இந்த ஃபில்முக்குள்ளே சில விஷயங்கள் தான் அந்த ஃபில்மோட கேரக்டராக பர்சனாலிட்டியாக இருக்குது. ஒரு யூனிக் பர்சனாலிட்டி இந்த ஃபில்ம் பற்றிய க்ரியேட் பண்ணுற விஷயங்களில் இதுவும் ஒன்று.
யூனிக் பர்சனாலிட்டியாக ஏதோ ஃப்ரெஷ்ஷாக பண்ணுன்றது கிடையாது. அது பேசுகிற ட்ரூத் சொல்கிறேன். ஒரு ஹியூமன் ட்ரூத்தை இந்த ஃபிலிம் வேறு வேறு இடங்களில் பேசுது. அதில் இது முக்கியமான ஒரு ட்ரூத். இந்த ட்ரூத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டு இந்த ஃபில்மை ப்ரெசென்ட் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. தேங்க்யூ நீங்கள் காம்ப்ரமைஸே ஆகாதீங்க யார் என்ன சொன்னாலும். ஏன்னா இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் தான் தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது நிஜத்தை பேசுதுன்னு. நான் உங்களோட ஒன் ஆஃப் த இன்டர்வியூஸில் பார்த்துருந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த வீடியோவை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் சமூக வலைத்தளங்களையும் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு லேடி கிட்ட கேட்பாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க? அவர் அம்மா செத்து போயிட்டாரு. அப்படியா, ஃபீல் பண்ணுறீங்களா? ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் ஒரு செகண்டில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க. எனக்குலாம் ஜாலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஜாலியாக இருக்கா அப்படின்ற அந்த போர்ஷனை மட்டும்தான் நிறைய இடத்துல மீம் ட்ரெண்ட் பண்ணாங்க. பட் அந்த இன்டர்வியூ போய் நம்ம எடுத்து பார்த்தோன்னா நேரமும் குடிச்சிட்டு அடிச்சுட்டு இருக்கிற மனுஷன் இல்லைன்னா எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அதை ஒரு இன்டர்வியூலையும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்படி நிறைய மக்கள் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க, நிறைய பெண்களை பார்த்துருப்பீங்க, இந்த குடும்பங்களை சந்திச்சிருந்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு சில பேர் பேசினது இருந்திருக்கும். என்ன ஞாபகம் வருது? அது ஃபன்னியாகவும் இருந்திருக்கலாம், இல்லை சீரியஸாகவும் இருந்திருக்கலாம். ஃபன்னியான விஷயம்னா மனைவி போட்டு ரொம்ப அடிச்சிருக்காங்க. மனைவி செம்ம அடி அடித்து இழுத்துட்டு போயிட்டு பசங்களை ஸ்கூலில் கூப்பிட்டு போய் விடுற மாதிரி தரத்தரன்னு இழுத்துட்டு போய் ரீஹாப் சென்டரில் சேர்க்குற மாதிரியானவங்கள பார்த்துருக்கேன் நான். ஆனாலுமே அவங்க விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க அவரை. அது ரீஹாப்னா ஒரு டைம் 2 டைம் கிடையாது, 4-5 வருஷமாக நிறைய டைம் அவர் வெளியில் வருவார், குடிச்சிட்டு அமக்கலம் பண்ணுவார், திரும்ப அவங்க அடித்து தொடப்பு கட்டையால் அடித்து லிட்ரலாக அவங்களும் இவருக்கு ஈக்குவலாக ஃபிசிக்கலாக ரொம்ப இதாக இருப்பாங்க. நல்ல ஹைட்டோட நல்ல ஃபிசிக்கோடு இருப்பாங்க. போட்டு செம்மடியாக அடித்து தான் எடுத்துகிட்டு போய் இன்ஃபேக்ட் ரீஹாப் ஹெட்டும் மற்றவங்களாம் தான் இவங்கள பார்த்து பயப்படுவாங்க. ரீஹாப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் அடித்து தான் அவங்க ஒழுங்காரு, இப்போ எங்கேயாவது ஒழுங்காருன்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி இது பார்த்துருக்கேன் நான். அந்த அதர் ஹேண்ட் போலீஸில் இருக்க ஒருத்தர், அவர் அவங்க அவர் ஆக்சுவலாக பொசிஷனாக இருந்தால் எஸ்ஐ, அதுக்கு மேலே போயிருக்க வேண்டிய ஒரு பர்சனு. அவர் கூட இருந்தவங்களாம் அந்தந்த இடத்துக்கு போயிருந்துருக்காங்க. ஆனால் அவரோட ஃபேமிலி இப்போது என்னவா இருக்குது அப்படின்னா, இவர் அடிக்ஷனு இதாக அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளவும் க்ரோ ஆக முடியாமல் எங்கே ஆரம்பித்தாங்களோ அதே லெவல்லே இருந்துக்கிட்டு நிறைய லீவெல்லாம் போட்டு மந்த்லி ஏர்னிங்கும் இல்லாமல் ரொம்ப வீக்காக இருக்க டைம் இவங்க மாதம் வேறு எங்கேயாச்சும் அவங்க சொந்தக்காரங்கிட்ட 1 மாதம் 2 மாதம் அப்படின்னா ஓகே, வருஷக்கணக்கில் அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி சர்வைவ் ஆவாங்கன்றது இருக்கும்ல. ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அதை தாண்டி இவரையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு இவரும் குடினா ஒரு 3 மாதம் இருப்பாங்க. அதோட எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவார். அங்கே இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னு சேர்த்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணுன்ற மாதிரி போகுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும். ரொம்ப ஷாக்கிங்னா ஒரு யங் மதர், அவங்க மிட்-20s இருந்துட்டு அவங்க ஹஸ்பண்டு நல்லா படிச்சுட்டு இருந்த ஒருத்தவங்க காலேஜ் முடிக்கும் போதே கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க கோயம்புத்தூர் அந்த சரௌண்டிங்கில். ஹஸ்பண்ட் குடிச்சு அடிக்ஷனில் பண்ணுற டார்ச்சரை ஃபேஸ் பண்ண முடியாமல் 1 இயராக அவங்க ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம்னா கூகுளில் அவங்க ப்ரௌஸ் பண்ணி தேடின ஒரு விஷயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு 6-7 மாத குழந்தை ப்ளஸ் ஒரு 3 வயசு குழந்தை இருக்கும். இந்த 2 குழந்தையும் பெயின் இல்லாமல் ஈஸியாக எப்படி கொல்றது, இதுதான் நான் தேடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போதே என்கிட்ட அழுதுகிட்டே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கொண்டுட்டு நானும் இதுவாகிக்கணும், ஆனால் குழந்தைங்களுக்கு அந்த வலி தெரியக்கூடாது. இப்படி சொல்கிறதுங்கிறது இதுக்கு எவ்வளோ ட்ராமா அண்ட் சேலஞ்சஸ் இருக்கும் பாருங்களேன். இன்னும் கூட அவங்க லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சா அப்படிங்கிறது தெரியல. இது மாதிரி நிறைய இது ஆமாம், நிறைய இதை கேட்டேன். இட்ஸ் வெரி டஃப். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு கேரக்டரை, இப்போ நம்ம நேரில் ஒரு கேரக்டர் பார்த்துருந்தோம்னா அந்த கேரக்டர் சினிமாவில் எப்படி இருக்கும், அவர் ரொம்ப ஹீரோயிக்காக நீங்கள் ஆரம்பத்துலேருந்துலாம் போர்ட்ரே பண்ணல. பாட்டில் ராதா, அங்கே மட்டும் அவருக்கு அந்த ப்ரைடு வருது, நான் ராதா அப்படின்ற அந்த ப்ரைடு வருது. ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் ட்ராவல் பண்ண விதத்தில் குரு சார், அவரை சொல்லவே வேண்டாம், வண்டர்ஃபுல்லான ஒரு ஆக்டர். அந்த கண் அந்த ரொம்ப ரெட்டாகி அந்த இடத்துலலாம் நிஜமாக அவங்க சொன்னாங்களே எனக்கு கொல்லணும் போல் இருக்குது சில இடத்துலன்னு. நான்லாம் தேட்டரில் ஐ டாக் டு ஃபில்ம்ஸ் திட்டுவேன், ஐயோ கொன்று அடிச்சிடு அப்படின்ற மாதிரி. அப்படி தோன்ற அளவுக்கு அப்படி ஒரு பெர்ஃபார்மர். சார் வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் ஆச்சு? ஏன்னா அவரை பற்றி நீங்கள் எல்லா இன்டர்வியூலும் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்திருக்கீங்க. சில விஷயங்கள் நம்மளோட பாட்காஸ்ட்லேயும். சோமனை எனக்கு ஃபஸ்ட் டைம் படம் பண்ணுறதுல நிறைய லிமிட்டேஷன் இருந்தது. என்னென்னா இப்போ நம்ம இதை சொல்கிறது என்ன அப்படிங்கிறது சொல்கிறதோட பர்பஸுங்கிறது இப்படி தான் எல்லாருமே க்ரோ ஆகுறாங்க அப்படிங்கிறது. ஐ ஷேர்டு
இப்போ ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே ஷூட்லலாம் வந்து ஒரு சீனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்தால் தான் அந்த சீன் கம்ப்ளீட் ஆகுன்றதே தெரியாது. இங்கே ஒரு இன்செர்ட் க்ளோஸ்அப் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. எடுத்து அடுத்த சீன் போயிட்டு அடுத்த சீன் போகும்போது ஸ்பாட் எடிட்டர் கட் பண்ணி பார்த்துட்டு இங்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வேணும், இங்கே ஒரு இன்செர்ட் வேணும்னு சொல்லுவாங்க. திரும்ப வந்து ஷூட் பண்ணுறது. இந்த மாதிரி நமக்கு நம்மளோட எசென்ஷியல் கிராஃப்ட்லேயே நமக்கு லிமிட்டேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை ப்ராப்பராக அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுலையே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன, ஷார்ட்ஸை கவர் பண்ணி அதை வந்து ஆடியன்ஸுக்கு நம்ம யோசிச்சிருக்க கன்சீவ் பண்ண இமோஷன் ஆடியன்ஸ் கடத்துறது தானே ஃபில்ம் மேக்கரோட ரொம்ப எசென்ஷியலாக விஷுவலாக கடத்துறது தானே எசென்ஷியலான விஷயம். அங்கேயே லிமிட்டேஷன் இருக்கும். ஸோ அப்போது சில நேரம் நம்ம ஆக்டர்ஸை வந்து எவ்வளோ தூரம் நம்ம அவங்கள ரொம்ப மைன்யூட்டாக மானிட்டர் பண்ணி நுவான்சஸை அவங்கள்ட்டேருந்து கொண்டு வர முடியுதுங்கிறதுல வந்து நம்ம பேக்ஸ்லைட் ஆகிடும் சில நேரங்களில், சில இடங்களில். ஆனால் சோமன் மாதிரியான இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்னென்னா அவங்களே அதை பற்றி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருப்பாங்க. அதோட பயங்கர ஷார்ப்பாக அந்த கேரக்டரு, இன்னொன்று இந்த கதை, இந்த கதை இது என்ன வேல்யூ க்ரியேட் பண்ண போகுது, இது எவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஃபில்முங்கிறத பற்றி ஸ்டார்டிங்லேயே அவருக்கு புரிஞ்சிருச்சு. அவர் வேறு படங்கள்லாம் அவர் சொன்னது என்னென்னா, மின்னல் முரளி வந்ததுக்கப்புறம் 250-260 டேஸ் கேப்பே இல்லாமல் நடிச்சேன்னு சொல்கிறார் மலையாளத்தில். கிட்டத்தட்ட 14-15 படம் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த டைமில் தான் இதுக்கான ஸ்கிரிப்ட் கொடுக்கறது, பேசுகிறது, இதுக்கான ரெஃபரன்ஸ் வீடியோலாம் ஷூட் பண்ணி அவர்கிட்ட கொடுப்பேன். இந்த மாதிரிலாம் இருக்கணும், நான் பாடி லாங்குவேஜ் அப்படி இப்படின்னு சொல்லுவேன். அதெல்லாம் கவனிப்பார், ஸ்கிரிப்டும் படிப்பார். ஷூட் முடிச்சுட்டு வந்து லேட் நைட்டில் அந்த மாதிரிலாம் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஆனால் இதை வந்து இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க்காக இருக்கும், அது பேசுகிற கண்டென்ட்டால் கிராஃப்டாகவுமே நம்ம இதை ஒழுங்காக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. பர்சனலாக என்னோட வந்து இப்படி ஷார்ட் வைங்க, அது பண்ணுங்கலாம் ஒரு நாளும் அவர் கேட்டதெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு 2 டைம் சொன்னால் கூட எனக்கு இப்படி தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் அது இது பண்ணிக்கல, ஆக்செப்ட் பண்ணிவிட்டு அவர் ரொம்ப ஜென்டலாக இது பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் மற்ற ஆக்டர்ஸை அவங்கள இன்னுமே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணுறது, அதில் தான் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அவங்க இன்னும் எப்படி பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியும், அதுக்கு இவரால் என்ன வேல்யூ ஆட் பண்ண முடியுங்கிற மாதிரி தான் அவர் இருந்தார். அதுதான் எனக்கு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். ஆமாம், சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. குட்டி 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 டீட்டெயில்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லேயுமே சொல்கிறேன். இப்போ மேக்கப்பு, அந்த கண்ணு ரெட் ஆகுறது, அதெல்லாம் ஒரு ஒர்க்குன்னு வச்சுக்கோங்களேன். பர்ஃபார்மன்ஸ்குள்ளவே அது வந்து டிரெக்டர் சொல்லி பண்ணிட முடியுமா தெரியல. அந்தளவுக்கு ஒரு டிரெக்டர் சில ஆக்டர்கிட்ட ஒரு கம்யூனிகேட் பண்ண முடியுமா? மிஷ்கின் சார் கூட அந்த ட்ரெய்லர் ஈவெண்ட்டில் சொல்லுவாங்க, எனக்கு நல்லா தெரியும் ஆஸ் அ டிரெக்டராக ஒரு டிரெக்டரால் ஒரு ஆக்டர்கிட்ட எவ்வளோ தூரம் போக முடியும், எவ்வளோ சொல்லி ஒரு ஒர்க் வாங்க முடியுன்றதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அது வந்து ஆக்டர் உள்வாங்கி அதை பண்ணால் மட்டும்தான் அது நிகழுன்றது இருக்கு இல்லைங்களா. நீங்கள் என்ன பண்ண முடியும், அவங்களாம் நீங்கள் ஆகவே முடியாதுல்ல. அதிகபட்சம் நம்மளோட வார்த்தைகளை பயன்படுத்த முடியும். இது ரொம்ப முக்கியமான சீன், இதுக்கு முன்னாடி ஒன்று, இதுக்கு அடுத்து ஒன்றுன்றது தான் நம்ம பேச முடியும். ஆனால் அவங்க அதை பர்சீவ் பண்ணி பண்ணுறது இருக்குல்ல, அதில் தான் சோமனோட கிரேட்னஸ் இருக்குது ஆக்சுவலாக. எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது அவரை வந்து அந்த 7500 ஸ்கொயர் ஃபீட் நீ கட்ட போகிற அப்படின்னா அவருக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். போய் பக்கத்தில் சீனெல்லாம் போடுவார். அப்போ அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட ப்ரைடு 75,000 அதையும் அவர் அந்த உளறிக்கிட்டே சொல்கிற அந்த சீனை ரொம்ப ஹியூமர் வந்து குட்டி குட்டியாக சட்டிலாக இருந்தது. எனக்கு எங்கே வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவரை கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சிட்டிங்க, இந்த அடைச்ச இடத்துல இந்த கதை எப்படி நகர்போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதில் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் நீங்கள் உள்ளே வச்சுருந்தீங்க. அந்த தமிழ் வாத்தியார், அவர் ஒரு அரசியல்வாதின்னு வச்சுக்கலாம், பேராசிரியர்னு வச்சுக்கலாம், எப்படி வேணால் அவர் ஒரு கேரக்டர், ரெட்டுங்கிற கேரக்டர், இப்படி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வச்சுருந்தீங்க. ஏன்னா அந்த ஷாஷங்க் ரிடெம்ப்ஷன் மாதிரி இது எப்போ உடைக்க போகிறோம், இந்த கதை இங்கேருந்து எங்கே வெளியே நகரப்போகுது அப்படிங்கிற ஒரு பார்வை எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அங்கே நீங்கள் வந்து ஆடியன்ஸ் ரொம்ப என்கேஜிங்காக வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சுன்னு நான் பர்சனலி ஃபீல் பண்ணேன். ஏன்னா உள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் பயப்படுறாங்க, ஆனால் தைரியமாகவும் இருக்காங்க. இவங்க அடிக்க சொன்னால் நான் அடிக்க மாட்டாருன்னு நினச்சேன். நிஜமாவே பாட்டில் ராதா வந்து அந்த ரெட்டை அடிக்க மாட்டாருன்னு நான் நினச்சேன். ஆனால் அவரும் வந்து பட்டுன்னு எல்லாத்த விட வேகமாக வந்து பலார்னு அரைஞ்சிட்டு போயிடுவார். ஸோ அப்படி க்யூட்டாக குட்டி குட்டி விஷயங்கள் இருந்துச்சு. அதை பற்றி சொல்லுங்களேன், அந்த ஒர்க் எப்படி நடந்தது, அதை நீங்கள் பார்த்த கேரக்டர்ஸா, உள்ளே இருந்த கேரக்டர்ஸ் எல்லாம்? நிறைய பேரை பார்த்தேன். ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட்லேயே இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க, எழுதி வச்சுருந்தேன். அது வந்து எனக்கு என்னால் அது இது பண்ண முடியல. இன்னும் இது வந்து ஒரு ஹியூஜ் ஃபிலிம் இல்லை? ஆமாம். இன்னும் அதை இது எப்படி பண்ணியிருந்துருக்கணும்னா, இன்னும் நான் நினச்ச எல்லா கேரக்டர்ஸ், அதோட நுவான்சஸ், அதோட ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே பண்ணியிருக்கணுன்னா, நான் ஒரு மேபி ஒரு 115-120 பேஜஸில் ஒரு 20 பேஜஸ் கம்மியாக ஸ்கிரிப்டை எழுதி இது பண்ணியிருந்தேன்னா இன்னுமே என்னென்னா, இப்போ அந்த 2 பேர் இருக்காங்க, அதில் அன்சாரின்னு ஒருத்தவன், ஜானகின்னு ஒருத்தன், அவங்க 2 பேரும், அந்த பொண்ணு வந்து கவுன்சிலராக இருப்பாள், அவன் அங்கே சர்வீஸில் இருப்பான்.
அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அது வந்து அந்த இளங்கோவுக்கு வந்து பிடிக்காம இருக்கும். அவங்களுக்கு தனியாக ஒரு ஆர்க் ரீஹேப்குள்ளவே இருக்கும். அதே மாதிரி அந்த வயசான ஒருத்தர் படுத்துட்ருப்பார், ஒரு மீச பெருமாள் அவர் பேர். அவர் பண்ணையார். இங்கே வந்து இங்கேயுமே அவருக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி 2 ஆளை வச்சுப்பார். அதெல்லாம் ரைட்டிங்கில் இருந்தது, எடுக்கவும் செஞ்சேன். அது வெளியில் போன மறுநாளே வந்து அவர் மாந்தோட்டத்தில் வந்து சரக்கு பெண்களை கூப்பிட்டு டான்ஸ் பண்ண வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணும்போது திரும்ப அவங்க ஒய்ஃப் அடித்து கூப்பிட்டு வந்து இங்கே விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருந்தது. இது மாதிரி நிறைய இருந்தது. ஃபில்மை இப்போ நம்ம இந்த ஃபில்ம் வந்து ஒரு 2 hour 20 minutes 25 minutesக்குள்ளே ஃபினிஷ் பண்ணி டெலிவர் பண்ணணும், தியேட்ரிக்கல் கண்டென்ட்டான்னு வரும்பொழுது நம்ம அதை அக்காமடேட் பண்ண முடியல நிறைய இதை. இதுலேருந்து தானே கற்றுக்கவும் முடியுது நாம். இப்போ அடுத்த ஒர்க் வரும்போது ஓகே இன்னுமே ஷார்ப்பாக, இன்னும் கரெக்டாக எழுதுறதுலேருந்தே இன்னும் ஷார்ப்பாக ப்ராப்பராக வெல் எடிட்டடாக எழுதும்போது ஃபில்மாக வரும்போது அது இன்னும் என்ஹான்ஸ்டாக வருங்கிறது புரிஞ்சிக்க முடிஞ்சுது எனக்கு. ஓகே, இந்த உள்ளே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸோட சாய்ஸஸ் இருக்குல்ல, இப்போ நீங்கள் வந்து ரெட் ஆகட்டும், இப்போ மாறன் அவர்களாகட்டும், பாரி வெளியில் இருக்கார். பாரி ஜமாக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு ஃபேம் அண்ட் எவ்வளோ அழகான ஒரு படம் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் நிஜமாவே ரோட்டில் எங்கேயாவது பார்த்தா அந்த டனல் பக்கத்துலாம் குடிச்சிட்டு ரொம்ப அழுக்காகி மொச்சு ஒருத்தவங்க படுத்து கிடப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் ட்ராவல் ஆகியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணும்போது என்ன தோணுச்சு உங்களுக்கு? இவங்க தான் இதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுவாங்கன்னு தோணுச்சா, ஆர் தேவர் ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ்? இல்லை அப்படி இல்லை. நான் அப்படி ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ற மாதிரிலாம் யோசிக்கல. இப்போ பாரி பார்க்குறீங்கன்னா, பாரி தான் நான் ஃபஸ்ட்டு இந்த படத்துக்காக ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணது. அதுக்கேற்ற மாதிரி பாரி வந்து ஃபிசிக்கலாக ட்ரெயின் ஆக ஆரம்பித்து இப்போ எல்லாம் அந்த ஒயின் ஷாப்ஸ்லலாம் பாரிலாம் மார்னிங்கே ஒயின் ஷாப்ஸில் போயிட்டு காலையிலங்காட்டி குடிப்பாங்கள்ல, 5 மணி 6 மணிக்கெலாம் ஒயின் ஷாப்பில் போயிட்டு பிளாக்ல வாங்கி குடிக்கிற அந்த மாதிரி ஒருத்தவனோட ஆட்டிடியூட் தான் இதுன்னும் போது பாரி அதை வந்து ஸ்டடி பண்ணி உள்வாங்கி பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி அதுக்கடுத்து இப்போ இந்த இளங்கோ கேரக்டரு வசந்த் சார் பண்ணியிருப்பார், வசந்த் மாரிமுத்து பண்ணது, அந்த பாகுபலி கேரக்டர் பண்ணது, இவங்க எல்லாருக்குமே வந்து நான் நிறைய பேரை பார்த்தேன். ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே வந்து 15-20 பேரை சந்திச்சிருப்பேன். அதுலேயுமே ஒரு செலக்டிவாக 2-3 பேரை சூஸ் பண்ணிவிட்டு அந்த 2-3 பேரில் இப்போ வசந்த் சார் தான் அப்படின்னா, வசந்த் சார் பெங்களூரில் இருப்பார். பெங்களூர்லேருந்து 4-5 டைம் வந்தார். ஒவ்வொரு டைமும் வேறு இமோஷனை ப்ராக்டிஸ் கொடுத்து ஒரு சட்டிலாக அந்த ஹியூமரை ப்ரெசென்ட் பண்ணணும், அது பண்ண முடியுதா, டக்குன்னு ஒரு இமோஷன் வருதுன்னா அந்த இமோஷனை அவரால் அட்டன் பண்ண முடியுதா, எல்லாத்தையுமே செக் பண்ணி இவங்க சரியான ஒருத்தவங்க. நமக்கு இப்போ வசந்த் சாரோட இதுக்கு வந்து வேறு இடத்துல ஒரு பாப்புலரான ஒரு காமெடியன், நெக்ஸ்ட் லெவலில் இருக்க காமெடியன் நம்ம ஈஸியாக காஸ்ட் பண்ண முடியும். அப்படி ஒரு சாய்ஸும் வந்தது. எனக்கு எதனால் அது வேணான்னு நெகோஷியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ நம்ம மெட்ராஸ் இருக்கும்ல, மெட்ராஸ் ஃபிலிம் பார்க்குறீங்க, ஆடுகளம்லாம் பார்க்குறீங்கன்னா 1-2 பேர் தான் அந்த படத்தோட கீயான. ஆடுகளமில் தனுஷ் சார் இருப்பாங்க, அகெயின் இதில் வந்து கார்த்தி சார் இருப்பாங்க மெட்ராஸில். மற்றவங்க எல்லாருமே வந்து நியூ ஃபேஸஸாக இருப்பாங்க. அந்த 2 ஃபில்மு எனக்கு என்ன இம்ப்ரெஷன் உருவாக்குதுன்னா, அந்த உலகத்துக்குள்ளே போன மாதிரி இருக்கும். அவ்வளோ ஆத்தென்டிக்காக இருக்கும். ஆமாம், ரொம்ப மெனக்கெட்டு ஃபிலிமில் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான முகங்களை கொண்டு வந்து வைக்கும்போது ஒரு ஃபில்ம்ன்ற சென்ஸ்குள்ளே போகிறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அஃப்கோர்ஸ் அடுத்தடுத்த ஒர்க் நம்ம அப்படி பண்ண போகிறோம். ஆனால் இந்த வேர்ல்டு, இந்த கதை, இந்த படத்துக்கு வந்து அது தேவையில்லைன்னு நினச்சேன் நான். இதோட சிக்னிஃபிகன்ஸே இதோட ஒரு சர்ப்ரைஸாக, ஒரு ரியலிஸ்டிக்காக அந்த வேர்ல்டு அப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுல தான் அதுதான் இதோட செல்லிங் ஃபேக்டர்னு நான் நினச்சேன். அதனால் அதை இதுவே பண்ணலை, டிஸ்டர்ப் பண்ணலை. இதுக்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக சரியான முகங்களோட சரியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அவங்க ரிலேட்டிவ்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம், இல்லை நடிப்புக்கே சம்மந்தமாக இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணி பண்ணணுங்கிற சென்ஸில் தான் யோசித்தோம். அப்படி தான் பண்ணியிருந்தோம். மறுவாழ்வு மையங்கள் நான் போய் பார்த்துருக்கேன். இப்போ இன்டர்வியூஸ் பண்ணும்போது, நம்ம இந்த ரீஹேப் சார்ந்த விஷயங்கள் ஒர்க் பண்ணும்போது 3 விதமான மறுவாழ்வு மையங்கள் பார்த்துருக்கேன். ஒன்று ஹாஸ்பிட்டலோட இயங்கக்கூடிய ஒரு மறுவாழ்வு மையம், டாக்டர்ஸ் ப்ராப்பராக அவங்களுக்கு சடேஷனோ இல்லை அட்வைஸ், கவுன்சிலிங், தென் ஒரு ப்ராசஸாக அவங்க கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகக்கூடிய மறுவாழ்வு மையங்கள். இன்னொரு பக்கம் இப்போ நம்ம படத்தில் பார்த்தோம் இல்லையா, ஒரு சராசரி மனிதன், அவன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னே தெரியாத ஒரு நபருக்கு என்னால் இவங்க கையில் ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு படத்தில் பார்த்த மறுவாழ்வு மையம் நான் பார்த்தேன். இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா அந்த எலீட் மறுவாழ்வு மையங்கள், லட்சமாக காசு அஃபோர்ட் பண்ணுறதா இருக்கும். அங்கே எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் சொல்லுவாங்க. நம்ம பேனிக் பண்ணக்கூடாது, அவங்க வந்து நாளை பின்ன இந்த ரீஹேபுக்காக வரதையே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை பார்க்கும்போது இவங்களை ஹேண்டில் பண்ணுறது இது தவறு இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டோட அந்த இன்டர்வல் பிளாக் வந்து அது வரைக்கும் அந்த பையனை பார்த்து ரொம்ப பாவமாக இருந்துச்சு. இப்போவுமே பாவம் தான், ஏன்னா பிகாஸ் அவங்க ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்காங்க, நார்மல் லைஃப்க்கு வராங்க, நம்மளோட சப்போர்ட் தேவைப்படுது, அதெல்லாம் அக்ரீட். பட் கிரிமினல் A3 அப்படின்ற ஒரு விஷயம்னு வரும்போது
இவ்வளோ நேரம் சாஃப்ட்னஸ் அந்த மைண்ட்லலாம் ஓடிட்டு இருந்த அந்த கேள்விகளுக்கான பதில் எல்லாம் வந்துருச்சு. நீங்கள் சொல்லுங்களேன், இந்த மறுவாழ்வு மையங்களை இவ்வளோ கரெக்டாக அப்படியே நீங்கள் காட்டினது மூலமாக இது மக்கள் ஒரு பக்கம் அதை எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்கன்ற ஒரு கொஸ்டின் எனக்கு இருந்துச்சு. நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். இல்லை, படத்தில் என்ன இருக்கோ அது வந்து நான் பார்த்த உண்மை அதுதான். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த எலைட்டா அந்த இடங்கள், நான் மூணுமே ஒரே பார்த்துருக்கேன். ஆமாம் அதில் இப்போ இந்த மாதிரி ரீஹாப்ஸ் பார்த்துருப்பீங்க. ஹாஸ்பிட்டலில் ஒரு வார்டு வந்து இதுக்காக வச்சுருப்பாங்க. அது ப்ளஸ் ரொம்ப எலைட்டாக இருக்க அந்த வெல்னஸ் சென்டர் நேமில் இருக்காங்க. நான் அங்கே போனதே கிடையாது. அதுக்கான நிறைய நேம்ஸ் இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு போகணுன்னு தோணுதும் இல்லை. நான் ஒரு நாள் கூட அங்கே போயிட்டு அங்கே இருக்கவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி நான் இதுக்கான ரிசர்ச் மெட்டீரியல் இது பண்ணுன்னு எனக்கு தோணுதே இல்லை. பிகாஸ் ஏன்னா நம்மளோட கதை இந்த மாந்தர்கள் கதை மாந்தர்கள் இவங்களோட வாழ்க்கை, இவங்களால என்ன அஃபோர்ட் பண்ண முடியும், இவங்க என்னவோ அதுதான். இந்த எனக்கு அங்கே போய் தேடணுன்றது எனக்கு தோணுதே இல்லை. ஏன்னா அவங்க மேபி பெட்டராக கூட க்யூர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வாட் இஸ் அ பாயிண்ட், மந்த்லி 5 lakh 10 lakh வாங்கிக்கிட்டு நீங்கள் வேர்ல்டோட பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இவனுக்கு வந்து மாதம் சம்பளமே 15,000 20,000, அதுவே பெரிய விஷயம். ஒரு கொளுத்து வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களால 5,000 10,000 தான் மந்த்லி பே பண்ண முடியும். இவன் லைஃப்பை எது வந்து இவன் லைஃப்பில் வேல்யூ ஆட் பண்ணுமோ, என்ன விஷயம் இவன் லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுமோ அதை பற்றி பேசுகிறதுல தான் பாயிண்ட் இருக்குது. நம்ம அங்கே போயிட்டு அவங்கள்ட்டேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு அவங்களோட மெத்தட் என்னவா இருக்குது அப்படிங்கிறது கொண்டு வந்து சேர்க்கணும்னு எனக்கு தோணுதே கிடையாது. தோணுதே இல்லை. ஆமாம், நான் அங்கே போகவே இல்லை. ஸோ இதுக்கான ட்ரூத்துன்றது வந்து இருக்குது. சேம் சைடு வந்து ரீஹாப் சென்டர்ஸ் இவ்வளோ ஒஸ்ட்டாக எப்படி இருக்கா அப்படின்னா அதில் சில உண்மைகள் இருந்தாலும் நிறைய பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்காங்க. நிறைய பேர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்காங்க. நீங்கள் என் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து அந்த மாதிரி ரீஹாப் சென்டர்ஸ்குள்ளேருந்து போயிட்டு ரெக்கவர் ஆகி வெளியில் வந்து நான் அவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். எனக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக நான் நம்புகிறேன். அது லைஃப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆமாம், நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன். அவங்க இப்போ வந்து வேறு ஃபீல்டில் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக அவங்க லைஃப்பை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடவும் சரி அவங்களோட ஒர்க் பிளேஸ்லேயும் சரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காங்க. அது நிகழ்ந்து தான் இருக்குது. ரஞ்சித் சார் வந்து உங்ககிட்ட உங்களோட இன்டர்வியூஸ் பார்க்கும்போது சொல்கிறது, அவ்வளோ அழகாக கதை எழுதிடுறீங்க, அவ்வளோ விஷயங்கள் எல்லாம் பண்ணிடுறீங்க, இந்த கதை சொல்ல போகும்போது மட்டும் ஏன் அது வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வச்சுருந்தாங்க. பட் அதெல்லாம் தாண்டி நிறைய பேருக்கு வந்து உங்களோட கதையை ரொம்ப ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிடிச்ச ஸ்கிரிப்டாக ஓகே திஸ் வில் ஒர்க் அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு ஒப்பீனியன் பற்றி சொல்லுங்கள். படத்துக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க? பாட்டில் ராதாக்கு அப்புறமா ரஞ்சித் சார் என்ன சொன்னாங்க? ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் நிறைய பாப்புலர் ஆடியன்ஸ் கிட்ட போகும் அப்படின்னு பயங்கரமாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஆமாம், எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அந்த நம்பர்ஸுங்கிறது கம்பேரிட்டிவாக கம்மி தான், டு பி ஃப்ரேங்க். அது வந்து நான் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா ஐடியாவாகவே இது ஒரு இப்போ ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லாமல் இருக்கு, இப்போ போப்பா ஹாஸ்பிட்டல் போப்பா அப்படின்னா அவன் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவான்? ஹாஸ்பிட்டல் வந்து நான் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனோம், அப்படியே சரியாயிடும்ன்ற ஒரு இது தானே. இந்த ஃபில்ம் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு உளவியலுக்குள்ளே நிறைய பேர் கவனிக்கிறாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன் நான். இது குடி அடிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த டேர்ம் பேசி நான் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக என்கேஜிங்காக இமோஷ்னலாக ஒர்க் ஆகிற ஒரு ஃபில்மை தான் பண்ணியிருக்கோம். ஆனால் சேம் சைடு இது அடிக்ஷனை பற்றி பேசுதா அப்படின்னா அடிக்ஷனை ரொம்ப டீப்பாக அடிக்ஷனை பற்றி பேசுது. நான் அதை வந்து மறைச்சி இதை செல் பண்ண முடியாதுல்ல. ஆமாம், இது வந்து வேறு ஒரு லவ் ஃபில்மு, ஃபேமிலி ஃபில்மு, வாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெலடி மட்டுமே வச்சு இந்த ஃபில்மை செல் பண்ண முடியாது. அது இன்னுமே பேனிக் ஆகிடும் வரவங்களை வந்தாங்கன்னா அப்படியே ஒரு தளத்தில் வருவாங்க. ஸோ இது ரொம்ப ட்ரிக்கி இந்த ஃபில்மை செல் பண்ணி கொண்டு வர்றது அப்படிங்கிறது. இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்கான அப்ரிஷியேஷன் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்கும் கிடச்சிருக்கு, as well as எனக்கும் கிடச்சிருக்கு. எல்லா ஆக்டர்ஸ்க்குமே அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் அப்ரிஷியேஷன் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்களோட டீப் டவுன் வந்து எங்களோட டிசைர் என்னென்னா அப்பார்ட் ஃப்ரம் த நம்பர்ஸ் மணி, இது இன்னும் வைடரான ஆடியன்ஸ் கிட்ட போகணும்ல. இதோட பர்பஸுங்கிறது வந்து இன்னும் நிறைய பெண்களை குடும்பங்களை போய் சேரணும். ஸோ தட் they'll not give up on themselves. இல்லை இல்லை, நான் அதுதான் ஆக்சுவலி அடுத்த கேள்வியாகவே கேட்கணும்னு நினச்சேன். பர்பஸ் ஆஃப் த ஃபில்ம்னு ஒன்று இருக்குது. இந்த படம் அந்த பர்பஸை மீட் பண்ணியிருக்கா? ஏன்னா நிறைய நான் உங்களோட ரெடிட் கான்வர்சேஷன்லாம் பார்க்குறேன். சிலர் தண்ணியை ரிலேட் பண்ணி நானே இப்படி தான் இருந்தேன், நான் ஐ saw myself on screen அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் சிலர் வந்து தனக்கு சின்ன வயசில் நடந்த விஷயங்கள்னால எவ்வளோ லைஃப் பாதிக்கப்பட்டிருக்குங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் அதில் ஒரு கான்வர்சேஷன் வச்சுருந்தீங்க. உங்கள் வீட்டில் இருந்த இன்சிடென்ட்ஸ், ரஞ்சித் சாரோட ரிலேட்டபிலிட்டி எல்லாமே வந்து ஒரு கான்வர்சேஷனாக நம்ம பார்த்தோம்.
ஸோ ஐ திங்க் கரெக்டான ஆடியன்ஸ் நிறைய பேர் ரிசீவ் பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு ஃபீலிங் ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் ஓடிடிட்டு வரும்போது இன்னுமே அது மல்டிப்ளை ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டில் எல்லாரும் பார்க்க எனக்கு ஃபில்ம் மேக்கருக்கு வந்து எல்லாரும் பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது. வெறுமனே ஃபில்ம் பண்ணி இப்போது அவ்வளோ நம்பர் ஆஃப் இன்டர்வியூஸ் அண்ட் ரெக்கக்னிஷன் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் இந்த படம் வந்ததுக்கப்புறம் வித்தின் அந்த 10-15 டேஸ் ஆஃப் டைமில் நிகழ்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் டுவர்ட்ஸ் திஸ். இது ஒரு சைடு. ஆன் த அதர் ஹேண்ட் ஒரு ஃபில்மு அதுக்கு வந்து அது வந்து ₹1 கூட இருக்கட்டும், அந்த ₹1 யாரோட ஒருத்தவங்களோட உழைப்பு இல்லை. அவங்க உழைச்சி அந்த பணத்தை தான் இந்த ஃபில்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ரோட்லேருந்து பணம் கிடைச்சதில்ல. பைக்கில் வந்துட்டே இருக்காங்க, கத்தையாக பணம் இருக்க எடுத்துகிட்டு வந்து படம் பண்ணணும்னு வரதில்ல. எல்லாரோட உழைப்போட தொடர்ச்சி தானே அவங்க கையில் இருக்க பணங்கிறது. அந்த பணம் வந்து திரும்ப அவங்களுக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஆசை தானே. நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம், அது வந்து மணி ஏர்ன் பண்ணி ப்ரொடியூசர்ஸும் சர்வைவ் ஆகணும் அப்படிங்கிறது தான். இப்போது தியேட்டரில் ஒரு ஃபில்ம் ரன் ஆகிட்டு அதுலேருந்து வர மணி அப்படிங்கிறது தான் மேஜரான சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ். அதுதான் திரும்ப நாங்கள் ஸ்ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஆமாம். ஸோ இந்த படம் வந்து நிறைய விஷயங்கள் பேசுச்சு. நான் சொன்ன மாதிரி எனக்கு யுகபாரதி சாரோட ஒரு கவிதை நான் படித்தப்போ நான் இந்த படம் பார்க்கும்போது அது எனக்கு மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்தது. அது அஞ்சலம் தான் நான் மறுபடி வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதை காமிக்கிறதுக்கான ஒரு தைரியம் ஐ திங்க் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒன்று அவங்க தியாகியாக இருக்கணும், இல்லை அந்த பெண் வந்து சரியில்லைன்னா அந்த பையன் வந்து அப்யூசிவாக மாறிடுவான். நிறைய காதல் படங்கள் பார்த்துருக்கேன். அம்மா ஹேட் அஃபேர், அதனால் பையன் வந்து நார்சிஸ்டிக்காக இருக்கான், டாக்ஸிக்காக இருக்கான் அப்படின்னு காட்டுவாங்க. அதையும் வந்து ஆமான்னு நிறைய பேர் எடுத்துப்பாங்க. அந்த படம் ஹிட்டெல்லாம் கூட ஆயிருக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் டைம் இட்ஸ் ஓகே ஃபைன், எல்லாருக்கும் ஒரு லைஃப் இருக்குது, அதுக்கப்புறமா அவங்க ஒன்றா சேர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு காமிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யுகபாரதி சாரோட ஒரு 2 லைன் எனக்கு என்னென்னா, இந்த நாட்டு சரக்கடித்த அப்பாவுக்கு 4-5 காதல் அப்படின்னு எழுதியிருப்பார். அப்புறம் எங்கேயோ ஓட்ட பிரித்து தாவி முத்தம் கொடுத்த தாத்தாவுக்கு பாட்டி வாச்சது 10வது பொண்ணா. ஸோ இந்த கேள்வியெல்லாம் யாருக்குள்ளேயும் வரதே இல்லை. எனக்கு எது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா மறுபடியும் நான் அங்கே தான் வரேன். அப்புறம் தாத்தா இப்படி தாண்டி போனார்னா சாராய வாடை எனக்கு அடிக்குது, பாட்டி எப்படி இத்தனை வருடம் பொறுத்து கொண்டாள் அப்படின்னு இன்னொரு கவிதையில் எழுதியிருப்பாங்க. அவள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறா, பட் அவளுக்கு இந்த ஹேபிட்னால மட்டும் இல்லாமல் பொறுத்து கொள்ள வேண்டியது எவ்வளோ இருந்திருக்கும். ஸோ ஷி வாஸ் நாட் இன்டர்னலி ஹாப்பி அப்படிங்கிறத இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சட்டிலாக காமிக்க முடியுமா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வியாகவே இருந்துச்சு. அதுக்கு நீங்கள் ஒரு அழகான ஒரு எண்டிங்கும் கொடுத்துருந்தீங்க. ஸோ இம்பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்ட் தான் இந்த உலகத்தில் எல்லோரும். 60 வயசு வரைக்கும் நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறத யாருமே காமிக்கிறது இல்லை. நீங்கள் அதை காமிக்கிற தைரியம் இருக்குது பாருங்கள், அந்த தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எகெயின் நான் மறுபடியும் அங்கே வரதுனால. ஸோ ஃபைனல் சீனு எனக்கு அங்கேயும் வந்து நீங்கள் ஒரு புரட்சி பண்ணி உனக்கு என்னெல்லாம் தோணுச்சு, நீ பேசுன கணவன் வந்து சொல்லலை. கணவன் என்ன சொல்வார், அவர் என்கிட்ட சொல்லி கூட்டியா இருந்தார், எதுவும் பேசாத, ஆனால் நான் தான் இங்கே வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களாவே வாலண்டியர் பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க. இந்த சீனெல்லாம் எப்படி உங்களோட என்ன தோணுச்சு உங்களுக்கு, இது இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு? இது வந்து ஏஏ மீட்டிங்ஸ் இருக்குல்ல, ஆல்கஹாலிக் அனானிமஸ் அந்த ஃபோரமில் இப்போ ஒரு நமக்கு வந்து பர்த்டேங்கிறது பிறந்த டேட் பற்றி இருக்குன்னா, அடிக்ஷன்லேருந்து ரெக்கவர் ஆனவங்களுக்கு அவங்க ஒரு 40 வயசில் இருப்பாங்க, 40 வயசுலாம் குடிச்சிருப்பாங்க. அந்த ரீஹேபோ இல்லை ஆல்கஹாலிக் அனானிமஸ் மீட்டிங்லாம் போக ஆரம்பித்து குடிய விடுறாங்க அப்படின்னா, எப்போலேருந்து ட்ரிங்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறாங்களோ அடுத்த வருஷம் அந்த டேட் தான் அவங்களுக்கான பர்த்டே. அப்படி தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பர்த்டேக்கு வந்து அவங்க ஃபேமிலி வருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மறுபிறப்பு மாதிரி அவங்களோட பர்த்டே நன்றி அறிவிப்பு நாள். நான் திரும்ப ஒரு பெட்டரான ஹியூமனாக என் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி தான். கூட இருக்க ஃபெல்லோ ஆல்கஹாலிக் அனானிமஸ் மெம்பர்ஸாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலிக்கும் சரி. அந்த மாதிரி ஒரு ஃபோரமில் வந்து 2-3 மீட்டிங்ஸ் நான் அட்டன் பண்ணும்போது அவங்களோட மனைவி அவங்க பேசுகிறது பெரும்பாலும் பேச மாட்டாங்க, 1-2 டைம் பேசுவாங்க. அந்த சின்னதாக நம்ம பார்த்தோம், அதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறது. அதுக்குள்ளே என்னோடய வாய்ஸு, அந்த கேரக்டரோட ஜேர்னி, அவள் அண்டர்கோ பண்ண சேலஞ்சஸ், அதை பேசுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்றது தான். அப்படி தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தோம். பெரிய சோஷியல் இஷ்யூ அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபிலிமில், ஹைலி இம்பார்ட்டண்ட் அண்ட் இட் ஹேஸ் டு பி அப்ரிஷியேட்டட். அதுக்கு ஈக்குவலாக ரொம்ப வல்னரபிளாக ரொம்ப வீக்காக இருக்க ஹியூமன், அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸு, அவங்களுக்குள்ளே இருக்க முரண், அதோடு சேர்ந்து ஒருத்தவங்க வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு எப்படி லைஃப்பை லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் சொல்கிறதுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் நினைக்கிறேன். ஸோ தட் பீப்புள் வில் ரிலேட். ஒரு ஹாப்பியாக ஜாய்ஃபுல்லான வாழ்க்கை வாழறது அப்படிங்கிறது வந்து இங்கேருந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸாலையும் முடியுதுன்னு சொல்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே. எல்லாராலையும் வந்து பெரிய
ஸ்டாராவோ இல்லை பெரிய பெரிய பிஸ்னஸ் இண்டிவிஜுவலாக அப்படி இருந்து அப்படி தான் ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப் அப்படி தான் இருக்குன்றதெல்லாம் கிடையாதுல்ல. இந்த படத்தில் மட்டும் அவன் என்ன பண்ணிடுறான், ஃபஸ்ட்டு சீனில் குடிச்சிட்டு வேலை சரியாக செய்ய மாட்டான், எண்டில் வந்து ஒரு மேஸ்திரியாக அவன் ஒரு 4 பேருக்கு சம்பளம் கொடுக்குற ஒரு இடத்துக்கு நகர்றான். ஏன்னா அவனுக்கு இன்னும் கான்சிக்வன்சஸ் அதிகமாக தெரியும். ஸோ நான் வீட்டில் ஒய்ஃபு கிட்ட சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறது அதுதான் ஆக்சுவலாக இதுதானே ஹீரோயிக் மூமெண்ட். இதுவுமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் மோஸ்ட் செலிப்ரேட்டடான ஒரு லைஃபோட ஜேர்னி தானே. இதையும் நம்ம சொல்லணும்ல. எங்கேயோ இங்கே ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு மல்டி மில்லியனராக ஒரு ஆனார் அப்படிங்கிற மாதிரி கதையை சொல்கிறது, அப்படியும் வாழ்க்கை இருக்கலாம். அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படி சொல்ல. எனக்கு அந்த சஞ்சனாவோட டயலாக் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது சில நேரம் பாவமாக இருக்கும், சில நேரம் கொல்லுலாம் போல் இருக்கும். எக்ஸாக்ட்லி அப்படி தான் இருக்கும். இந்த மூஞ்சியா நம்மக்கிட்ட அந்த வம்பு பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தா அவங்களே கொலை பண்ணணும். ஏன்னா அவர் அப்படி தான், அவரோட ட்ரான்சிஷன் அப்படி தான் இருந்தது. அண்ட் நாங்கள் இப்போ நல்லா இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது மேபி அங்கே இருக்கிற நீங்கள் எனக்கு உங்கள் இன்டர்வியூவில் ரொம்ப பிடிச்சது இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் வந்து ரொம்ப யதார்த்தமாக இதான் நான் வந்து புரட்சிலாம் இல்லை, எல்லாருக்கும் ஒரு ஹோப் கொடுக்கலாமே, அவன் சரியா இல்லை, அவன் சரியானா இப்படி ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் இருக்குன்னு ஒரு ஹோப் கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் தான் இந்த ஃபிலிம் ஒரு ஹாப்பியாக முடியணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா உட்காந்துருக்கவங்க அத்தனை பேரும் திருந்தணும், மாறிடலாம், நமக்கும் ஒய்ஃபு குழந்தைங்களாம் இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எனக்கு இந்த ப்ரமோஷன்ஸ் அண்ட் படம் வரும்போது டெஃபினெட்லி இந்த கேள்வி இருக்கும். நான் பேட் கேர்ள் படத்தோட டீசர் லான்ச் நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன். ஸோ மிஷ்கின் சார் வந்து அங்கே தான் அவரோட அப்பாலஜி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் பாட்டில் ராதான்னு வரும்போது ஐ திங்க் அந்த படம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது டெஃபினெட்லி தேல் ரிலேட் மிஷ்கின் சார் வித் பாட்டில் ராதா. எனக்கு உண்மையாக சொல்லணுன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு செலிப்ரேஷன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ ரெஸ்பெக்ட் ஆஃப் ஜெண்டர் குடிப்பாட்டுகள் வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது இல்லைங்களா. கண்ணதாசன் காரக்குடி, பேரை சொல்லி ஊத்திக்குடி, தண்ணி தொட்டி தேடிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நமக்கு வந்து ஒரு மனசில் ஜாயினாக ஒரு ஆல்கஹால்ங்கிற ஒரு விஷயம் பேக் ஆஃப் த மைண்ட் செட் ஆகிருக்கு. ஐ திங்க் அவரோட பேச்சில் அது அதிகமாக போனதாக இருக்கலாம். பட் அவர் நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் பேசியிருந்தாங்க. வாட் யூ வாண்ட் டு சே அண்ட் வாட் யூ ஃபீல், இப்போ என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்ல நினைக்கிறீங்க அங்கே நடந்த மிஷ்கின் சாரோட பேச்சு அப்படிங்கிறத பற்றியா? இல்லை அதுக்கப்புறம் கூட அது பிறகும் கூட ஏன்னா ஹி செட் ஒரு ஓப்பன் அப்பாலஜி எல்லாருக்குமே சொல்லியிருந்தாங்க. அதனால ஜென்ரலாக கேட்குறேன், நீங்கள் சொல்லணும்னா சொல்லலாம், அவாய்ட் பண்ணாலும் பண்ணி. இல்லை எனக்கு அதில் அவாய்ட் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஐ எம் வெரி மச் கிரேட்ஃபுல் டு ஹிம். அவர் அங்கே வந்து அவரோட அமீர் சாராக இருக்கட்டும், லிங்குசாமி சாராக இருக்கட்டும், வெற்றி சாராக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து படத்துக்கான பெரிய விசிபிலிட்டி க்ரியேட் பண்ணிச்சு. நம்ம வந்து அங்கே ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு, அதை நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நான் போய் ஒளிஞ்சிக்கலாம் முடியாது. அவர் எங்களுக்காக தான் வந்தார். இந்த படத்தை பிடிச்சி இந்த படம் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு டிசையரில் ட்ரைவில் தான் அவர் கொஞ்சம் ஓவர் எக்ஸைட்டடாக சில விஷயம் பேசியிருந்தாங்க. அண்ட் அவர் அப்பாலஜி இது பண்ண மாதிரி நாங்களுமே வந்து எங்களோட மன வருத்தத்தை தெரிவிச்சுட்டு நான் வேறு இடங்கள்லையும் சொல்லியிருந்தேன். எங்கள் ஃபோரமில் நெக்ஸ்ட் டைம் இது மாதிரியான ஒரு விஷயத்தை தவிர்க்கணுன்னு தான் நாங்கள் விருப்பப்படுறோம், அந்த மாதிரியான வேர்ட்ஸ். அதர்வைஸ் அவரோட ப்ரெசன்ஸுங்கிறதே தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப பெரிய ப்ரெசன்ஸுங்க. அவர் ஃபிலிம் பற்றி நீங்கள் பர்டிகுலராக அவரோட ஓனாய் மாட்டுக்குட்டியும் திரைக்கதை பற்றி ஒரு புத்தகம் இருக்கும், ஒரு 300-350 பேஜஸ் புக்கு. நீங்கள் அதுக்குள்ளே போகிறீங்கன்னா ஒரு அதை ஒருத்தவங்க ஜென்யூனாக உட்காந்து படித்தாலே ஒரு ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கருக்கு வந்து அவ்வளோ ரைட்டர்ஸு, அவ்வளோ டிரெக்டர்ஸு, ஒரு ஸ்டேஜிங் பற்றி, ஷார்ட் டிவிஷன் பற்றி, மியூசிக் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணுறது ஃபில்முக்குள்ளன்றதை பற்றி நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரியான ஒரு இண்டிவிஜுவல் அவர் க்ரியேட் பண்ணுற, அவர் ஷேர் பண்ணுற சினிமா சார்ந்து, லிட்ரேச்சர் சார்ந்து அவரோட வியூஸ் அவர் ஷேர் பண்ணது அப்படிங்கிறது வந்து சப்கான்ஷியஸாக அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு பெரிய வேல்யூ ஆட் பண்ணியிருக்கு. ஈவன் வந்து நீங்கள் அவரோட ஃபஸ்ட்டு ஃபில்ம் இருக்கும்ல, இப்போ நீங்கள் இந்த பாட்டில் ராதாவில் இதை பற்றி சொல்கிறீங்க, அந்த பெண்ணுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு டேபுவான ஒரு விஷயத்தை தான் அவர் அங்கே அட்ரஸ் பண்ணியிருப்பார். சித்திரம் பேசுதடியில் அந்த அப்பா வந்து ரொம்ப பியூராக அப்பா புனிதமாக இதுவா அப்படின்னு இருக்கும்போது பெண் துணை இல்லாமல் ஒரு பெண்ணை வளர்த்துட்ருக்க ஒரு இடத்த வந்து அந்த அப்பா வந்து ப்ராஸ்டியூஷன் இதில் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு பெண்ணோட வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கும்பொழுது வந்து போலீஸ் வந்துடுவாங்க. அப்போ வந்து அந்த ஹீரோ வந்து அதை மறைச்சி அவரை வந்து ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரெஸ்கியூ பண்ணுறது அது ஹீரோயிக் மொமெண்ட்டாக போனாலுமே அவருக்கு அந்த மாதிரியான ஒரு தேவை இருக்குன்றத சினிமாவில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களே. ஒரு mid-60s இருக்க ஒருத்தருக்கு ஒரு ஃபிசிக்கல் நீட் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சிம்பிளாக அட்ரஸ் பண்ணியிருப்பார். அவரை நம்ம இல்லை டெஃபினெட்லி இது பண்ணவே முடியாது. அவர் கிரியேட் பண்ண வேல்யூ அப்படிங்கிறதுலாம் இட் இஸ் ஃபினாமினல் வேல்யூ ஹி ஹஸ் ஆல்ரெடி கிரியேட்டட். குரு சோமசுந்தரம் சாருக்கு அது ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் சொல்ல போகிறதுனாலும் எனக்கு அந்த சீனில் நான் ரொம்ப அடோர் பண்ணேன். த்ரூ அவுட் த ஃபிலிம் இருந்த அவரோட ஆக்டிங் தாண்டி சஞ்சனா பேசுவாங்கள்ல அந்த டயலாகு,
நம்ம ஊரில் ஒருத்தவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் பட் ஸ்டில் யா இது நான் தான் இப்போ இருக்கிறது இது வேறு அது வேறு அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த சீன் இருக்கும். அந்த சீன் பற்றி நிறைய நான் பேசுகிறதுக்கான காரணம் எனக்கு அந்த ஹாப்பி விஷயம் வந்து ஒரு பக்கம் எல்லாருக்கும் இருந்த அதே கேள்வி அவள் லைஃப் பார்த்துட்டு போயிருந்துருக்கலாம்ல வை அகேன் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. பட் அது ரொம்ப நிறைவாக இருந்தது எண்ட் ஆஃப் த ஃபில்மில். அதுக்கப்புறமா அவர் அந்த பிங்க் சட்டை போட்டுட்டு அந்த விழா ஒன்றில் வருவார் இல்லையா, இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. பூ போட்ட சேலை சஞ்சனா அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த ஒர்க் ஐ திங்க் இட் என்ஹான்ஸ் த ஃபில்ம். ரொம்ப இன்னும் நம்மளோட படம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியன்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? ஆமாம்மா, அது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஏகன் காஸ்டியூம் டிசைனர் இருக்காங்கல்ல, அவன் மெட்டீரியல் சூஸ் பண்ணுறதுல அவன் மாஸ்டர் ஆக்சுவலாக. சார்பேட்டா ஒர்க் பார்த்துட்டு தான் நான் ஏகனோட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்ருந்தேன். இன்ஃபேக்ட் 2-3 நாள் தான் ஏகன் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தான். அவனோட அசோசியேட் வச்சு தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். பட் எனக்கு அந்த மெட்டீரியல்ஸாக இப்போது பாட்டில் அந்த ராதாமணி கேரக்டருக்கான காஸ்டியூம்ஸு, அஞ்சலம் கேரக்டருக்கான காஸ்டியூம், அந்த எஸ்பெஷலி சாரியோட பேட்டர்ன்ஸு அண்ட் ப்ளவுஸ் ஆல்சோ அந்த எல்லாரும் ஒன்று இந்த ஸ்டைலாக போயிடுவாங்க, ஏதோ ஒன்று வெரி சிம்பிள். அந்த மாதிரியான சாய்ஸஸ் வந்து அவரோட கால் தான் அது. அது இல்லாமல் அதை ஏஜ் பண்ணி எதையுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணல. ஃப்ரெஷ்ஷாக மேபி வாஷ் பண்ணி தேவைப்பட்ட இடத்துல அயன் பண்ணியிருப்பான். எல்லாத்தையுமே முன்னாடி ஏஜ் பண்ணி யூஸ் ஆன ஒரு ஃபீலுக்குள்ளே அதை கொண்டு வந்ததெல்லாம் வந்து ஏகன் அந்த மெனக்கடலில் இருந்தது. எனக்குமே கதை கொடுத்துட்டு கதையை படிச்சுட்டு ஒரு பெரிய டிஸ்கஷன் இருந்தது, ப்ரீஃபிங் இருந்தது எங்கள் 2 பேருக்குள்ளே. அவனோட பெர்ஸ்பெக்டிவ் ஏகன் ஷேர் பண்ணான், என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் நான் ஷேர் பண்ணேன். அண்ட் இது வெறும் ஏகன் காஸ்டியூமோடு இல்லாமல் ப்ரொடக்ஷன் டிசைனரோட கான்ட்ரிபியூஷன் இருந்தது. ப்ரொடக்ஷன் டிசைனர் அண்ட் சினிமோட்டோகிராஃபர் ஆரம்பத்துலேயே ரொம்ப கிளியராக சொல்லிட்டான், எனக்கு இந்தந்த சீக்வன்ஸ் இந்தந்த கலரில் வேணும் ரூபேஷ் அப்படின்னும் போது, ரூபேஷ் சொன்னது வந்து நம்ம கலரு கேமரா லைட்ஸ்குள்ளே மட்டும் டிபெண்ட் பண்ணியிருந்தால் அது பெருசாக அச்சீவ் பண்ண முடியாதுன்னா, அது வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர் வந்து அவர் சில இப்போ பேக்ரவுண்ட் லொக்கேஷனில் என்ன மாதிரியான டோனை அவர் க்ரியேட் பண்ணுறாரு, அது காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி காஸ்டியூம்ஸ் என்ன மாதிரி காஸ்டியூம் கலர் டோனுக்குள்ளே இருக்கோ அது சேர்ந்து தான் அது டிஐயில் இன்னும் என்ஹான்ஸ் பண்ண முடியும்னு சொல்லும்போது, நான் ரூபேஷ் ப்ரொடக்ஷன் டிசைனர் 3 பேரும் வந்து ஒரு 15 days கண்டினியூஸாக உட்காந்தோம் கலர் பேலட் பண்ணுறதுக்காக. ஸோ அது இருந்ததுனாலேயே வந்து இந்த சீக்வன்ஸ் இந்த பேலட் தான்னும் போது ரூபேஷ் வந்து லைட்ஸ் இந்த மாதிரி லைட்ஸ் வேணும்னு வந்துடுவான் அந்த சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது. ஆர்ட் டைரக்டர் நேச்சுரலாக அந்த கலர் பேலட் இருக்கும். கலர் பேலட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பெயிண்டிங் ரெஃபரன்ஸ். இந்த சீன் வந்து இந்த பெயிண்டிங் ரெஃபரன்ஸில் இந்த மூடில் போகலான்ட்டு இருக்கும். சிலது நான் பெயிண்ட் பண்ணியிருப்பேன், சிலது பெயிண்டிங்ஸ்லேருந்து எடுத்திருப்போம், சிலது வேறு மாஸ்டர்ஸோட ஃபிலிம்ஸ்லேருந்து எடுத்திருப்போம், ஸ்க்ரீன் ட்ராப் பண்ணி வச்சுருப்போம். இந்த டோன் தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அது காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி காஸ்டியூம்ஸ்குள்ளே வரும். இப்படி தான் அது நடந்தது. அந்த லாஸ்ட் சீனில் அவர் அழுகிறதுமே அகெயின் அதுவுமே நான் வந்து அவர் அப்படி கேரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. சஞ்சனாக்கு மட்டும் அந்த லாஸ்ட் சீனுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, நாட் ஒன் லெசன் சொல்லிட்டு ஜாங் யுமியோட ஒரு ஃபில்ம் இருக்குது. அதில் கடைசியில் அந்த பொண்ணு வந்து பேசுவாள், இந்த மாதிரி ஒரு மூடில் இருக்கலாம், அவள் பேச ஆரம்பிச்சிருவா, அதுக்கப்புறம் அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இமோஷனல் ஆகிடுவா, ஆனால் அது ஒரு ட்ரூத்தை பேசுவா, அவள் அப்படி இருக்கணும் சஞ்சனா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ரெஃபரன்ஸ் மட்டும் காமிச்சிருந்தேன். அவங்க அதை பார்த்தாங்க பெருசாக, அதுவுமே அவங்க அப்படியெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கல. ஒரு 2 டேக் போய் 3வது டேக்கில் எனக்கு என்னவோ அது ஃபைனாக வந்துருச்சு. அந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து ரொம்ப டேக்ஸ் கூட போகல. சஞ்சனாவே ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. நம்ம ரேண்டமாக போய் ஒரு வாக் ஸ்பாப் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீல் அதில் இருந்துச்சு நிச்சயமாக படத்தில். இப்போ படம் வந்து எனக்கு அந்த இன்னொரு இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு உயிரை வந்து உன்னால் பாதுகாக்க முடியுது அப்படின்னா அன்னைக்கு வந்து நீ உனக்கான லைஃப்பை சூஸ் பண்ணு அப்படிங்கிறது அந்த செடி நாய் வச்சு நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. அந்த ஒரு தாட் பற்றி சொல்லுங்கள். 2 வருஷம் இந்த செடியை பார்த்துக்கோ, இந்த நாயை பார்த்துக்கோ, இதை பார்க்க முடிஞ்சதுன்னா உன்னால் அதை பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு இன்ட் ஒன்று ஜான் விஜய் அவர்கள் கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த சீன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்க ஃபிலாசபி அப்படிங்கிறது புத்திஸ்ட் டீச்சிங்ஸ் சொல்கிற ஒரு விஷயந்தான். புத்திஸ்ட் டீச்சிங்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹாப்பினஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டை யார் வந்து ரொம்ப சரியாக ஜென்யூனாக ஃபேஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணுறாங்களோ அவங்களால தான் வந்து அவங்களோட ஃப்யூச்சரையும் டிட்டர்மைன் பண்ண முடியும், ஆஸ் வெல் அஸ் அவங்க பாஸ்ட்டையுமே வந்து இராடிகேட் பண்ண முடியும். பாஸ்ட்டில் அவங்க என்ன தான் நெகட்டிவாக என்ன பண்ணியிருந்தாலும் அதையுமே இரேஸ் பண்ண முடியும் அவங்களால. அதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க இடம்ங்கிறது இந்த ப்ரெசன்ட் தான், இந்த செகண்ட் தான். ஸோ இந்த ப்ரெசண்ட்டில் நம்ம என்ன வேல்யூ க்ரியேட் பண்ணுறோம்,
இந்த கல்மினேஷன் ஆஃப் திஸ் ப்ரெசன்ட் தான் வந்து நம்ம பாஸ்ட் ஆக போகுது. தோஸ் ஹூ ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் ஒண்டர்ஃபுல் பாஸ்ட் வில் டெஃபினெட்லி ஹேவ் அ கிரேட்டர் ஃபியூச்சர். அவ்வளோதான் அது. ஸோ அந்த ப்ரெசண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் டெய்லி பேசிஸில் அட்ரஸ் கன்சிஸ்டன்சி பண்ணணும். இல்லை. யா ஏன்னா நான் அது அந்த உயிருக்கு சாப்பாடு வைக்கணும். இப்போ செடி கூட ஓகே வாடி போச்சுன்னா நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்க ரொம்ப குறைவு தான். பட் அந்த டாகுக்கு ஒன்றுனா கண்டிப்பாக நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு சாப்பாடு வைக்கணும், அதை பார்த்துக்கணும், அதை கேர் பண்ணணும். ஸோ தட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். எனக்கு படத்தில் ரொம்ப அதுலேருந்து அப்படியே அதே கன்சிஸ்டன்சி வேலையில் வரும், தன்னோட ஃபேமிலி அட்ரஸ் பண்ணுறதுல வரும், தன்னை மாதிரி அடிக்ஸை வந்து டேக் கேர் பண்ணுறதுல வரும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிறது தான் அது. அதுக்காக பயன்படுத்தினது தான் அது. உங்களுக்கு நிறைய பிடிச்ச படங்கள் நீங்கள் உங்களோட பிளாகில் எழுதியிருந்தீங்க. சினிமா பேரடைஸை பற்றி எனக்கு பேசணும்னு ஆசை. ஏன்னா உங்களுக்கு சினிமா தாட் வந்தது எப்போ அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். நான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் தான். நீங்கள் எந்த ஊர்? நான் நிறைய இடங்களில் தேடி பார்த்தேன். அது ஒரு ரகசியமாகவே இருக்க மாதிரி ஒரு இருக்கு. ஆமாம், அவ்வளோலாம் ரகசியம்லாம் இல்லைங்க. அது என்ன இல்லை, இன்டர்வியூஸில் யாருமே ரொம்ப பெருசாக அதை கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. எந்த ஊர்க்காரராக இருப்பார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் நான். என்னோட ஊர் வந்து நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டம், சென்னை இங்கே தான் வெரி மச் சென்னை. ஆமாம் ஆமாம். அம்மா வந்து பிறந்து வளர்ந்து சைதாப்பேட் தான். இங்கே சைதாப்பேட்டோட எல்லா தெருக்களும் நான் எல்லா வருஷமும் 2 மாதம் லீவுக்கு இங்கே சைதாப்பேட்டில் தான் இருப்போம், மாமா விட்ட ஆயா விட்ட. ஸோ எங்கள் கிராமம், அப்பாவோட ஊர் வந்து உத்தரமேரூர் பக்கத்தில் அகரம்தூளி அப்படிங்கிற கிராமம். ஓகே. அகெயின் காஞ்சிபுரம், திரும்ப சைதாப்பேட் மாதிரி காஞ்சிபுரமும் என்னோட இன்னொரு ஊர் மாதிரி. அவ்வளோ தேட்டராக சுற்றிட்டு இருக்க ஒரு இது இருக்கும். சைதாப்பேட்லேயுமே அவ்வளோ தேட்டர்ஸ் இருக்கும். இப்போ அந்த ஜெயரா தேட்டர் இல்லை, நூர்ஜஹான் தேட்டர், ஜெயரா தேட்டரு, ஸ்ரீனிவாசா தேட்டர். உதயமுக்கும் உங்களுக்கும் எவ்வளோ க்ளோசஸ் இருக்குது? பிகாஸ் இப்போ ஒரு ஐ திங்க் பாஸ்ட் 3 டேஸ்க்கு முன்னாடி தான் இடிச்சிருந்தாங்க. உதயம் தேட்டர் வந்து வந்திருக்கேன் நான் 1-2 டைம் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிற டைம். எங்களுக்கு ஜெயரா தேட்டர் தான் பெரிய ஜெயரா தேட்டர். நூர்ஜஹான் தேட்டர் இப்போ இருக்குது, அது பேர் வேறவா மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். நூர்ஜஹான் தேட்டருக்கு ஸ்ரீனிவாசா தேட்டர் போவோம். செகண்ட் ரிலீஸ் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் சைதாப்பேட்டுக்குள்ளவே இருக்கு தேட்டர்ஸு. காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா அந்த பாபு தேட்டரு, அந்த இது தோப்புன்னு சொல்லுவாங்க, பிள்ளையார்பாளையம் பேக் சைடு பாலாத்தை ஒட்டி ஆத்துக்கொட்டா அப்படின்னு ஒரு, ஆத்துக்கொட்டைனா ஆற்றை ஒட்டி இருக்க பாண்டியன் தேட்டர். ஆனால் ஆற்று கரையிலேயே இருக்கும், மணலில் தான் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். பாண்டியன் தேட்டர் சொல்லுவாங்க. நான் அந்த செல்வமணி சாரோட கேப்டன் பிரபாகரன் அந்த இதில் பார்த்தது நல்ல ஞாபகம் இருக்குது. இப்போ வந்து ஒரு தேட்டரோடைய ப்ரெசன்ஸ் இல்லாமல் போகுது அப்படின்னா டெஃபினெட்லி ஃபார் ஃபிலிம் லவர்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் டிரெக்டர்ஸ் அது ரொம்ப ஒரு சோகமான ஒரு ஃபீலிங் இல்லை. நம்ம இங்கே தான் தேட்டர் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு அந்த மாதிரி இந்த தேட்டர் ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா எப்படி இருக்கும்? என்ன தோணும் உங்களுக்கு? ஐயோ, தேட்டர் வந்து பயங்கர இமோஷ்னலாக, அது வந்து தேட்டரில் படம் பார்க்குறத தாண்டி தேட்டரோட ஆர்கிடெக்சர்ஸுமே வந்து அது ஒரு பீரியடோட டாக்குமெண்ட் இல்லை, அவங்களோட ரசனையோட. பழைய வீடு, செதஞ்சு போன வீடு, அந்த ஓடுங்க தூண்களோடு இருக்கும்ல, அந்த வீடு எப்படி நமக்கு ஒரு இமோஷனை க்ரியேட் பண்ணுதோ தேட்டர்ஸும் அப்படி தான் இருக்கும். அவ்வளோ அப்படி பில்லர்ஸ் ஆர்னமெண்ட்ஸோடு அப்படி டிசைன் பண்ணி அப்படி ட்ரீம் பண்ணி ஒர்க் பண்ணி லைட்டெல்லாம் போட்டு பொறுமையாக அந்த ஸ்க்ரீன் மேலே போகும்போது பெரிய. அதே மாதிரி தியேட்டர்ஸ்குள்ளே இன்னொரு கிரேட்னஸ் இருக்குல்ல, நீங்கள் ஒருத்தவங்களோட லாங்குவேஜ், ரேஸு, காஸ்ட்டு, ஸ்டேட்டஸ் எல்லாம் தாண்டி எல்லாருமே ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே வந்து ஒரு இண்டிவிஜுவலோட ட்ரீமை அவங்க விட்னஸ் பண்ணி எல்லாருமே காமனாக இமோட் பண்ணிட்டு போகிற ஒரு இது இருக்கும்ல. சினிமா பேரடைஸை வந்து அக்ராஸ் குளோப் வந்து எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிட்டு கொண்டாடினதுக்கு ரீசன் வந்து எல்லாருமே அவங்கவுங்க ஊரில் அந்த மாதிரி பார்த்துருப்பாங்கல்ல. அவ்வளோ டீட்டெயில் இருக்கும் அந்த படத்தில். மேலே பால்கனியில் இருக்கவன் வந்து கீழே எச்சு துப்பிக்கிட்டு அந்த வேலை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு பாயிண்டில் கீழே இருக்கவன் வந்து சாணி ஏதோ தூக்கி அவன் மேலே அடிக்கிற அப்படி இருக்கும். அங்கே இருக்க லவ் இருக்கும், அங்கே வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு இது பண்ணுற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு இந்த சீன் ரொம்ப பிடிக்கும். இந்த அப்சீன் சீன்ஸ் வரும்ல, கிஸ்ஸிங் சீன்ஸ் ஒரு இன்டிமசி சீன்ஸ் வரும்போது அவர் இல்லை நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு ஆல்ஃபிரடோவை தடுத்துட்டே இருப்பார். அண்ட் எனக்கு அந்த ஃபைனல் காட்சியில் ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் மியூசிக். ஒரு அப்சீன் சீன் போகுது, அதாவது ஒரு ஃபிசிக்கல் இன்டிமசி சீன்ஸ் எல்லாம் போகுது, அவர் கண்ணிலேருந்து தண்ணி அப்படி வருது, ஒரு மியூசிக் இருக்குது. அந்த மாதிரி ஒரு காட்சிக்கு முதல் முறையாக அழுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு திங்கிங், அந்த விஷன் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப அழகு. ஆக்சுவலாக இதில் இப்போ ஜான் விஜய் சோமன் உட்காந்து ஜான் விஜய் அவரோட கதை பேசுவார்ல, அது மாதிரி சினிமா பேரடைஸில் ஏதோ ஒரு எனக்கு அந்த இமேஜ் ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸாக பார்க்கல, ஆனால் சினிமா பேரடைஸில் அதே மாதிரி சைலன்ஸாக 2 பேர் உட்காந்துருக்கிறது, பொறுமையாக கேமரா சார்ஜின்னு போகிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பிளான்ட் இருக்கும், தனியாக யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்களோ இல்லை 2 பேர் இருப்பாங்களோ தெரியல. அது ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் தான் அவங்கள அப்படி ஸ்டேஜ் பண்ணுறதுங்கிறது. பொறுமையாக அவங்க 2 பேரும் பேசிக்கிற ஒரு இது, அதை இடையில கட் பண்ணி விஷுவலாக போய் எரிஞ்சிக்கிட்டு போனதுக்கு இதெல்லாம் காமிங்கன்ற மாதிரி நிறைய பேர் எழுதும்போதே சொன்னாங்க.
எனக்கு அப்படி தோணவே இல்லை. அது இல்ல அந்த நரேஷன்லேயே தொண்டை உடஞ்சிருச்சுங்க. அவர் அதுதான் நம்ம சொல்லும்போது பேசணுன்றது. அது 5 மாசம் கர்ப்பம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்பவே முடிஞ்சிருச்சு. இன்ஃபேக்ட் மணிகண்டன் கூட சில இன்டர்வியூஸில் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கலங்கடிச்சிருச்சு படம், எஸ்பெஷலி ஜான் விஜய் அவரோட சீன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு. ஸோ உங்களை அடுத்த ஆக்டர் மணிகண்டன் அவரும் சொல்லியிருந்தாரு. உங்ககிட்ட சொன்னாங்களா, என்ன சொன்னாங்க? மணி வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டே படிச்சிருந்தாங்க. படிச்சுட்டு அவர் பண்ணணும்னு ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இது. எனக்கு ஏஜ் அந்த 10 வயசு பொண்ணுக்கு அப்பா அப்படி கேரி பண்ணுறதுன்றது இருக்குல்ல, அதுக்கு வந்து இப்போ சோமண்ண மாதிரி ஒருத்தங்கன்றது வந்து கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம இப்படி போயிட்டோம். ஸ்கிரிப்ட் படித்தப்பவே மணிக்கு ரொம்ப பிடிச்சி நிறைய டைலாக்ஸ், சில டைலாக்ஸ் எல்லாம் மணி சொன்ன டைலாக்ஸ் படத்தில் பயன்படுத்தியிருப்பேன். அதுக்கெலாம் பெரிய கிளாப்ஸ் இருந்துகிட்ருக்கு. அந்த போலீஸ்க்கே போலீஸு, சிபிஐக்கே சிபிஐ, ஏரோப்ளேனுக்கே ஏரோப்ளேன் சொல்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் மணி ஷேர் பண்ணது தான். இப்போது ரெண்டு கேள்வி. படங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள், டிரெக்டர்ஸ் பற்றி சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு நிறைய புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்குது, ஸோ அதை பற்றியும் சொல்லுங்களேன். படம் வந்து எனக்கு நம்ம இந்தியன் ஃபில்ம் மேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் பிடிக்கும். அதே மாதிரி வேறு வேறு கண்ட்ரியோட ஒவ்வொரு ரீஜனில் ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புள் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஜாப்பனீஸ் ஃபில்ம் மேக்கர் ஒருத்தர் யோஜி யமாதா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவர் பேசுகிற இமோஷனு, அவர் எப்படி ஒரு ஃபில்மை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு எமோஷனலாக எடுத்துகிட்டு போய் நிறுத்துறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ஒர்க்கு. ஜென்ரலாக ஜாப்பனீஸ் ஃபில்ம் மேக்கர்னால் நமக்கு வந்து தக்கேஷி கிட்டானோ, குரோசோவா அப்படிங்கிற மாதிரி. அஃப்கோர்ஸ் குரோசோவாலாம் கிரேட் மாஸ்டர் தான் வச்சுக்கோங்களேன். எனக்கு குரோசோவா ஃபில்ம்லேயுமே வந்து ஹையன்லோ ரொம்ப பிடிக்கும், சான்சிரோ பிடிக்கும். முக்கியமாக ஹையன்லோ ரொம்ப பிடிக்கும். ஹையன்லோவோட மாரல், அது பேசுகிற விஷயத்த வந்து அந்த மாதிரி ஃபில்ம்ஸ் தான் வந்து அது வந்து நிச்சயமாக குரோசோவை தாண்டி இன்னொருத்தவங்களால் எடுக்கவே முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கதையை கன்சீவ் பண்ணி அதுக்கான நியாயத்தை பேசுகிறது வந்து குரோசோவாவில் மட்டும்தான் பேச முடியுன்ற மாதிரி இருக்கும் அந்த ஃபில்ம். மற்ற ஃபில்மெல்லாம் குரோசோவை பற்றி பேசுவாங்க, அது கிராஃப்டாக, அது இன்னொருத்தவங்களும் அந்த மாதிரி படம் எடுத்துட முடியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து இதை வந்து இவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக இவ்வளோ சரியாக ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறதுக்கு வந்து ஒரு ஹியூமன் கேரக்டர் வேணும். எனக்கு அது ஹையன்லோ தான் குரோசோவா அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைப்பேன். இப்போது யமாதா பார்க்குறீங்கன்னா, யமாதாவோட எல்லோ ஹேண்ட் கர்ச்சீஃப் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அது பார்த்த உடனே ஐயோப்பா எப்படி இப்படி ஒருத்தவங்க இருக்காங்க, இப்படி ஒரு ஃபில்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவரை ஃபுல்லாக இது பண்ண ஆரம்பித்தேன். அவர் ஃபஸ்ட் இந்த மாதிரி இமோஷனல் ஃபில்ம்ஸ் அப்படி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டோரோசான்னு சொல்லிட்டு ஒரு 48 சீரீஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ் பண்ணாங்க. ஒருத்தனோட சாப்ளின் வந்து ட்ராம்ப் பற்றி ஒரு படம் பண்ணாங்களே, அதே மாதிரி ஜப்பானில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இவால்வ் ஆகும்போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அதுக்குள்ளே வாழ முடியாமல் ஒரு விட்டேத்தியாக சுற்றிட்டு இருக்க ஒருத்தனோட வாழ்க்கை. கிறிஸ்மஸ் ஃபில்ம்னே சொல்லுவாங்க. எவ்ரி கிறிஸ்மஸ் வந்து டோரோசான் ஃபில்ம் வந்துடும். அது ஒரு 20 இயர்ஸ் சாலிடாக வந்துச்சு. 48 ஃபில்ம்ஸ் வந்துச்சு. செலிப்ரேஷன் கிட்டத்தட்ட ஒரு கார்னிவல் மாதிரி வந்து. ஆமாம், இப்போ நமக்கு இங்கே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கிறிஸ்மஸ் ஃபில்ம் வரும்ல, அந்த மாதிரி வந்து டோரோசான்றது வந்து அவங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் டைமில் வர்ற ஒரு ஃபில்ம். யமாதா தான் பண்ணியிருப்பார். அவர் வந்து 2000 வந்து ஒரு 3 சாமுராய் ஃபில்ம் பண்ணாங்க. ட்வைலைட் சாமுராய், அப்புறம் லவ் அண்ட் ஹானரு, ஹிடன் பிளேடுன்னு சொல்லிட்டு அவுட்ஸ்டாண்டிங் ஃபில்ம். அது 3மே இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸாகவே இருக்குது. நம்ம ஊரில் நம்ம டைரக்டர்ஸ் யாரை நீங்கள் ரொம்ப லவ் பண்ணீங்க? நம்ம இடத்துல அஃப்கோர்ஸ் நம்ம வெற்றி சாரோட ஒர்க் பயங்கரமாக பிடிக்கும். ரஞ்சித் சாரோட இவங்க 2 பேருமே எக்ஸப்ஷனல் ஃபில்ம் மேக்கர்ஸு. செல்வராகவன் சாரோட ஒர்க் பிடிக்கும். பாலா சாரோட இனிஷியல் ஒர்க்ஸ், சேது, நந்தா, அது ரொம்ப பிடிக்கும். அமீர் சாரோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். அந்தந்த டிகேட்ஸுக்கு வந்து பயங்கரமாக டிஃபைனிங் ஃபில்ம்ஸ் பண்ணுறாங்கல்ல. மணிரத்னம் அவரோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். அவரோட இனிஷியல் ஒர்க்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். மகேந்திரன் சாரோட ஜானி, முள்ளு மலரும் பிடிக்கும். பாரதி ராஜா சாரோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். பாலமகேந்திரா சாரோட ஒர்க் பிடிக்கும். ஸ்ரீதர் சாரோட காதலிக்க நேரமில்லை அண்ட் கல்யாண பரிசு அவரு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. காதலிக்க நேரமில்லை ஐம் ஷூர். கல்யாண பரிசு கூட அவர் தான். நல்ல இந்த ராம்காம் ஃபேமிலி ஆமாம், அந்த மாதிரி பண்ணுவார். அப்புறம் ஏசி த்ரிலோக் சந்தர்னு ஒருத்தர், த்ரிலோக் சந்தர் சார், அவரோட ஒர்க் ஐயோ ரொம்ப பிடிக்கும். அவரது அன்பேவாவும் அவரது தான். அண்ட் தெய்வமகன் பயங்கரமாக இருக்கும் அந்த ஒர்க்கு. சிவாஜி 3 கேரக்டர் பண்ணியிருப்பார். அதுக்குள்ளே ஒரு எமோஷன் அவர் சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி போயிட்டே இருப்பார். ஒருத்தனுக்கு அந்த அப்பாவுக்கு தன்னை மாதிரியே முகம் இருக்க ஒரு பையனை அக்செப்ட் பண்ண முடியாது, அவர் தன்னை தான் பார்க்குறதா இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த படம். நிறைய பேர் இருக்காங்கல்ல, நிறைய மாஸ்டர்ஸ் இங்கேயுமே இருந்துக்கிட்டே இருக்காங்க. நமக்கு இவங்க வேறு அவங்க வேறுன்னு சொல்லலை. நிறைய நேரம் நான் யோசிப்பேன், இப்போது ஸ்பைக்லின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே ஸ்பைக்லி வந்து இங்கே இப்போ தமிழ்நாட்டில் ஸ்பைக்லி பிறந்திருந்தாருன்னா வந்து இப்போ ரஞ்சித் க்ரியேட் பண்ணதை விட பெருசாக ஒர்க் பண்ணியிருப்பாராங்கிறது டவுட் தான். இப்போ ஸ்காசசி வந்து இங்கே நம்ம ஊரில்
பிறந்திருக்காருன்னா வெற்றி சாரை விட கசைசி பண்ணியிருப்பாரா அப்படிங்கிறது கஷ்டம்தான். ஸோ அந்தந்த இவங்க இந்த லேண்டில் இவங்க எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்கிறது இருக்குல்ல, இந்த ரெஸ்ட்ரிக்ஷனில், இந்த ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரைன்ஸில், இங்கே இருக்க பொலிட்டிக்கல் சேலஞ்சஸ்குள்ளே இருந்து இவங்க கிரியேட் பண்ண வேல்யூங்கிறது ஹையஸ்ட் வேல்யூ. ஓகே, நீங்கள் இப்போ கம்பேரிசன்றதே அவசியம் இல்லாதது. நம்ம இவங்களை பற்றிலாம் பேசுகிறோங்கிறது இங்கேருந்துலாம் கற்றுக்குறோம். கம்பேரிசன் இல்லை, நான் வந்து தேட்டரில் நம்ம சீனிவாசா தேட்டர் இந்த தேட்டர்லாம் பற்றி பேசும்போது டெஃபினெட்லி அங்கே சில ரிலீசஸ்க்கு நம்ம ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருந்திருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரொம்ப பிடிக்கும். சரி, அடுத்தது லவ் தானா? சரி மிஸ், நம்ம வந்து இப்போ எல்லாம் பார்த்தாச்சு, பாட்டில் ராதா மாதிரி ஒரு படம் கொடுத்தாச்சு, அடுத்து ஃப்ரெஷ்ஷாக லவ் சப்ஜெக்ட் தானா? ஆமாம் ஆமாம். ஓகே, ரொம்ப ஜாலியாக ஒரு ரொம்ப ஸ்டூப்பிடான குரூப் ஆஃப் பீப்புளோட அவங்களோட லைஃப் அண்ட் அதுக்குள்ளே இருக்க ஒரு இன்னசென்ட்டான லவ் அண்ட் செலிப்ரேஷன், அந்த மாதிரியான ஒரு கதை. ஓகே, காலா வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்லைங்களா உங்களுக்கு? ஏன்னா இப்போ காலாவில் ரஞ்சித் சாரோட நீங்கள் நிறைய ரஞ்சித் சாரோட உங்கள் ட்ராவல் வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல் அந்த ஜேர்னி. ஸ்டில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அந்த எனக்கு அந்த சீன் ரொம்ப குமார் யார் இவர் அந்த சீன் வந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய இடங்களில் அது மீம் டெம்ப்ளேட் ஆக இருக்குது. நிறைய விஷயங்களுக்கு படத்தில் சீன் பை சீன் எல்லாம் மாசு தான். ஸ்டில் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, இந்த க்யூட்னஸ் அண்ட் ரஜினி சார்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த போர்ஷன் வந்து ரொம்ப அழகாக இருந்திருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ண அந்த ஜேர்னியில் என்ன நீங்கள் வாட் டிட் யூ ஃபைண்ட் வெரி க்யூட் இன் ரஜினி சார்? ரஜினி சாரோட க்யூட் அப்படிங்கிறத ஸ்டைலு மாஸ் அதெல்லாம் இருக்கு. நான் என்ன அவரை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டது அந்த 2 ஃபிலிம்லேருந்து கவனிச்சது அப்படிங்கிறது வந்து, ஜென்ரலாக ரஜினி சார்ன்றது வந்து ஸ்டைலாக அவர் ஹீஸ் லைக் ஆக்டிங்கு, ஒர்க்கு, அதை பற்றி அவரை பற்றி வேல்யூ பண்ணாமல் வேறு விஷயத்தில் அவரோட ஃபிலிம்ஸ்லாம் நம்பராக பயங்கரமாக பண்ணுது, நிறைய விஷயங்களில் பேசுவாங்க. ஆனால் அவர் ஹைலி டிசிப்ளின்டான ஒரு இண்டிவிஜுவல். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளும் அவர் வந்து லேட்டாக 7:30-8 மணிக்கு தாண்டிலாம் வந்ததே இல்லை. அவர் டைம் மேனேஜ்மெண்ட் 100 நாள் ஷூட்னாலும் 100 நாள் அப்படி தான் இருப்பாங்க. ரொம்ப ரேராக தவிர்க்க முடியாத ஏதோ டைமில் ஒரு நாள் மேபி காலால் அப்படி வந்திருப்பார்னு நினைக்கிறேன். அதில் பயங்கரமாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து இன்னொன்று வந்து ஷூட்டில் வந்து சில நேரம் வந்து இந்த ஆக்டர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, இவங்களை வர வச்சுட்டோம், வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்துட்டேன் எனக்கு ஷார்ட்ன்ற மாதிரிலாம் சொன்னதே கிடையாது. நம்ம வேறு இடங்களில் கேள்விப்படும் போதும் ஓ இப்படி தான் இருப்பாங்களா ஆக்டர்ஸ், இப்படியும் கேட்பாங்க போல் இருக்கு அப்படின்னா. நம்ம கபாலிக்கால தான் நான் ஒர்க் பண்ணது, அங்கே ரஜினி சார் அப்படி ஒரு விஷயம் பண்ணதே கிடையாது. வேறு இது சில நேரம் அவர் பின்னாடி உட்காந்து பார்ப்பார், இவங்க எப்படி பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பின்னாடி இருந்து கிளாப் பண்ணுவார், அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அவரோட ஹையஸ்ட் ஸ்கில்லாக முக்கியமான விஷயமா நான் புரிஞ்சுக்கிட்டதுங்கிறது, தியேட்டரில் ஆடியன்ஸ் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க எப்படி படத்தை பார்க்குறாங்க, பர்சீவ் பண்ணுறாங்கிற விஷன் அண்ட் கிளாரிட்டி அவருக்கு பயங்கர அங்கேயே இருக்கும், அப்போவே இருக்கும். ஆமாம், இங்கே ஒர்க் பண்ணும்போதே அவர் அங்கேருந்து தான் படத்தை பார்க்குறாரோன்னு எனக்கு சில நேரம் தோணும். ஓகே, இது வேணும் வேணாம், இந்த டியூன் வேணும் வேணாங்கிற மாதிரி, இந்த டியூன் இவ்வளோ தான் போகும், இந்த டியூன் இன்னும் வைடராக போகுன்ற மாதிரியான, அவர் இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்கிறது வந்து சும்மா விபத்தெல்லாம் கிடையாது. 1-2 படம் வேணால் ஆக்சிடெண்ட்டாக ஏதாவது நடக்கலாம், அது வந்து 50 வருஷமாலாம் ஆக்சிடெண்ட் நடக்க வாய்ப்பே கிடையாதுல்ல. இட் இஸ் ஹிஸ் பியோர் ஸ்வெட் அண்ட் பிளட் தான் வாட் ஹீ இஸ் அப்படிங்கிறது. ஓகே, நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடச்சிருந்துருக்கும் டெஃபினெட்லி. இண்டஸ்ட்ரியில் நிறைய அப்ரிசியேஷன்ஸ் எப்போவுமே கிடைக்கும். அண்ட் நல்ல படங்கள் வரும்போது ஈவன் சூப்பர் ஸ்டார்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒன் ஆஃப் த அப்ரிசியேஷன் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆதர்சமான நபர்கள் கிட்டேருந்து கிடைச்சது, அதை பற்றி சொல்லுங்கள், என்ன சொன்னாங்க? 1-2 நேம் பண்ண முடியாத மாதிரி இருக்குன்றதுனால என்னால் அது வேண்டாம், இல்லை பர்டிகுலராக வேண்டாம். அப்படி இல்லை, அவ்வளோ பெரிய நிறைய ரெக்கக்னிஷன் இருந்தது எனக்கு. இது பயங்கர இவ்வளோ பெரிய இது வந்து எப்படி வேறு ஃபிலிம்ஸ்க்கு வேறு டைமில் என்னால் கவனிக்க முடியல, ரிலேட் பண்ணிக்க முடியல, அவ்வளோ இது இருந்தது, அவ்வளோ அப்ரிசியேஷன். ஆமாம். வீட்டில் என்ன சொன்னாங்க, அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா ஒய்ஃபெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ப்ரிவியூவில் தானே படம் பார்த்தாங்க, ஃபஸ்ட் டைம் அவங்க பார்க்குறாங்க, நிறைய பேர் அதை ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னொன்று அப்படியே நம்ம வீட்டை நடந்ததே எடுத்து வச்சுட்டியாடா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பட் எல்லா ரிலேட்டிவ்ஸு, நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரோடும் அந்த படம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நமக்கு ஓகே, இவன் கரெக்டாக ஒரு வேலை செஞ்சிட்ருக்கான், சும்மா போகிறேன் வரேன் பைய தூக்கிட்டு போகிறேன் வரேன்ற மாதிரி இல்லை. இப்போ தான் நம்புறாங்க. ஆமாம், புக்ஸ் நிறைய வச்சுக்கிறாரு, படங்கள் நிறைய பார்க்குறாரு, சும்மா சுற்றிட்டு இல்லை இவன் அப்படின்ற மாதிரி. வீட்டை திட்டுறது வந்து பைய எடுத்துகிட்டு போய் பார்க்கில் உட்காந்துட்டு வந்துடுவாங்கன்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி எதுவும் பண்ணலை இவன் அப்படின்ற மாதிரி மேபி அப்படின்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கிரியேட்டர் ஸ்பேஸில் இருக்கிறதும் அண்ட் வீட்டில் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் எதிர்பார்க்குறதும் அது எப்படி நடக்குமா நடக்காதா, எதிர்பார்க்கலாமா கூடாதா? எனக்கு தெரிஞ்சு அது தேவையில்லை, எதிர்பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அது என்னென்னா நமக்குமே சப்போர்ட் பண்ணோம்ல. இன்னைக்கு கூட என் பையனுக்கு வந்து நேற்று உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டான். லீவ் லெட்டர் எழுதி ஸ்கூலில் போய் பேரண்ட் வந்து சைன் பண்ணால் தான் அவங்க விடுவாங்க. வாரம் மார்க்கெட்டில் நம்ம போனால் தான் வாங்கிட்டு வர முடியும், காய் இதெல்லாம். அன்றைக்கி சிக்கனோ இல்லை மட்டனோ ஃபிஷ்ஷோ இது வாங்குறது, அந்த ஒரு விஷயம் இருக்கும். இல்லைனா அப்படியே அது கேப் விழுந்துடும், அம்மாவோ ஒய்ஃபோ போய் இது பண்ண மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம திரும்ப
லைஃப்குள்ளேருந்து தானே ஒரு ஆர்ட்டே உருவாகுது. நம்ம லைஃபை இன்னுமே ரொம்ப க்ளோஸராக, அவே ஃப்ரம் லைஃபாக இருந்தால் ஒரு ஆர்ட் கிரியேட் பண்ண முடியாது. ரொம்ப நெருக்கமாக லைஃப்குள்ளே இருக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தானே இது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது எல்லாமே. ஓகே, பாட்டில் ராதா பற்றி நிறையா பேசணும்னு நினச்சிருந்ததில் முக்கியமான இந்த கேள்வி நம்ம ஆல்ரெடி சொன்னது வந்து ஓடிடியில் வரும்போது ஐ திங்க் இன்னும் ஒரு பெரிய பூமை க்ரியேட் பண்ணும் அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. இப்போது நிறைய பேர் ஓடிடியில் வரும்போது இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆன பெரிய படங்கள் இருக்கலாம், ஹிட் ஆகிருக்கலாம். ஸோ ஹிட் ஃபேக்டருங்கிறது வேறு. பட் அது வந்து ஓடிடியில் வரும்போது இந்த படம் இப்படி எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னு அன்றைக்கி ஒரு ட்வீட் எல்லாம் பார்க்க முடியும், இதெல்லாம் பார்க்க முடியும். பட் ஓடிடியில் வரும்போது இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ற ஒரு டாக் வந்து போய்கிட்டே இருக்கும். ஆஸ் அ கிரியேட்டர், வாட் யூ வாண்ட் டு சே அண்ட் ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? தேட்டரில் மிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து தேட்டரில் பார்க்கணும். பார்த்தா அது வந்து மணி நமக்கு வந்து டெஃபினட்டாக ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். அது ஒரு பார்ட்டு. இன்னொன்று அதை பற்றி பெருசாக கம்ப்ளைண்ட்டும் பண்ணிக்க முடியாது. நான் என்ன மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் தேட்டரில் போய் பார்க்குறேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த அதர் ஹேண்ட் ஓடிடியில் ஃபிலிம் பார்த்து அக்ராஸ் குளோப் அந்த ஃபில்மை ரிசீவ் பண்ணி ரெக்கக்னைஸ் பண்ணுறது வந்து அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். சில ஃபிலிம்ஸ்க்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்க ஃபிலிம்ஸ்க்கே வந்து அவங்க பண்ண ஃபிலிம்ஸ் வந்து தியேட்ரிக்கலாக விசிபிலிட்டியே கிடைக்கல. ஆனால் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ பெரிய ரெஸ்பெக்ட் அண்ட் அப்ரிஷியேஷன் கிடச்சிருந்தது அவங்க ஃபிலிம்ஸ்க்கெல்லாம். அந்த ஸ்பேஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நமக்கு என்னென்னா ஓடிடி ஹவுசஸ் வந்து அந்த ஃபில்மை, அதோட பட்ஜெட்டை, அதோட மெரிட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்கு சரியான ஃபினான்ஷியலாக கரெக்டாக ஹானர் பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சி தான். ஓகே, ஸோ எல்லா வகையிலையும் நமக்கு ஆடியன்ஸும் ரீச் ஆகிடுறாங்க, ப்ரொடியூசரும் ஹாப்பி ஆகக்கூடிய ஒரு தளமாக இருக்குன்னா நம்ம வெரி வெல்கம் தான். அதில் ஒன்றும் நீங்கள் நம்ம இதுவே பண்ண முடியாதுல்ல, நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே முடியாது. வேறு வேறு ஃபார்மில் இது மாறிக்கிட்டே இருக்கும், வேறு வேறு மீடியம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கதை சொல்கிறது மாறாது. கதை வந்து இன்னொரு ஹியூமனை மூவ் பண்ணும், அவங்கள இமோஷனலாக கனெக்ட் பண்ணும். அப்படிங்கிற அதோட பர்பஸ் வந்து எவ்வளோ டைம் ஆனாலும் மாறாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு பாட்டில் ராதாவில் ரொம்ப பிடிச்சிருந்த நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் பேசினோம். சொல்கிற மாதிரி அஞ்சலம் எனக்கு வந்து இந்த படத்தோட இன்னொரு ஹீரோவாக தான் நான் பார்த்தேன். அண்ட் இதே போல் ரொம்ப போல்டான விஷயங்கள் நீங்கள் நிறைய சினிமாவில் கொடுக்கணும். அழகான விஷயங்கள் யதார்த்தமாக எல்லாரும் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய சைட்லேருந்து மறுபடியும் சொல்கிறேன். நிறைய பேர் டீமில் வரலாம், நிறைய விஷயங்கள் மாறலாம், நிறைய ப்ரொடியூசர்ஸ் மாறலாம், தாட் ப்ராசஸ் மாறலாம். பட் ஐ திங்க் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சேஞ்ச் நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ அகெயின் ஃபார் யுவர் டைம். மகிழ்ச்சி. நீங்கள் நமக்கு சென்சிபிளாக கரெக்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உருவாகுது நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது. மகிழ்ச்சி. நிச்சயமாக வில் ட்ரை அவர் பெஸ்ட். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் உங்களோட அடுத்த படத்துக்கும். நன்றி. தேங்க்யூ.